ஹாய் கைஸ், வெல்கம் டு குட்டி டெக். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபோட்டோஷாப் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிகினருக்கும் ஓகே அண்ட் அட்வான்ஸ் லெவலில் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களும் ஓகே. ஒரு சில டூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டூலுமே கவர் பண்ணி ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்ணி இது இந்த 2 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஃபோட்டோஷாப் பற்றி என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையுமே ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதை விட எனக்கு இன்னும் ப்ரீஃபாக நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா ஒரு பெய்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் கோர்ஸ் வந்து அந்த 10 ஹவர்ஸில் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பற்றி ப்ரீஃபாக என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது, என்னென்ன டூல்ஸ் இருக்குது, அந்த டூல்ஸ் எப்படி கஸ்டமைசேஷனாக நம்ம ஒர்க் பண்ண முடியும் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். அந்த கோர்ஸோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 799 செல் பண்ணிட்டு இருக்கோம் ஆஃபரில். நீங்கள் வேணும்னா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பை பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் பேக்கேஜ் அண்ட் ஆல்பம் டிசைன் பேக்கேஜ், இன்விடேஷன் பேக்கேஜ் அண்ட் ஃபாண்ட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். பிளக்இன் கலெக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணோம். வேணும்னா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஷாப் பற்றி ஃபுல்லாக லேர்ன் பண்ணுறீங்க, எனக்கு இந்த 2 ஹவர்ஸ் பார்த்தும் எனக்கு இன்னும் ஃபோட்டோஷாப் பற்றி ப்ரீஃபாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் அந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ்க்குள்ளே போகலாம். இப்போ இந்த ஃபோட்டோஷாப் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஒரு லேப்டாப் வச்சுருந்தீங்களாலும் சரி, உங்கள் பிசி வச்சுருந்தாலும் நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே உங்களோட லேப்டாப்லேயோ இல்லை பிசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்லும் போது நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த கோர்ஸில் ஏதாவது டவுட் இருக்குது, அதில் ஏதாவது எனக்கு தெரியல, இந்த டூலை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வாட்ஸ்அப்லேயும் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சு ஃப்ரீயாக இருக்க டைமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? நம்ம ஒரு கம்யூனிட்டி பில்ட் பண்ணுறதால நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இங்கே ஃபாலோ ஐக்கான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஒரு கம்யூனிட்டி கிளிக் பண்ணி அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பற்றியோ இல்லை ப்ரீமியர் ப்ரோ பற்றியோ DaVinci Resolve பற்றியோ என்ன டூல்ஸ் வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு சில டாபிக்ஸை கவர் பண்ணாத டாபிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஷாப் கோர்ஸ்க்குள்ளே போகலாம் வாங்க. ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்குவோம். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ணுன்றது மூலிமா இமேஜ் வந்து ஏதாவது செலக்ட் பண்ணி டேரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம் இமேஜை. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை ட்ராக் பண்ண வந்து இந்த மாதிரி இமேஜ் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணி வந்து இந்த இடத்துல விட்டிங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்கள் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணோடனே நீங்கள் ஏதாவது வெப் மூலிமா லேர்ன் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா இது மூலிமா கிளிக் பண்ணி நீங்கள் வெப்பில் போய் லேர்ன் பண்ணிக்கலாம். லைட் ரூம்ஸ்லேருந்து ஃபோட்டோஸ் ஏதாவது இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளவுட்லேருந்து இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா இது மூலிமா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீசன்ட் ஃபைல்ஸ் ஏதாவது டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெலிட் பண்ணிட்டு இது மூலிமா எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பிளேஸ் அண்ட் கஸ்டமைசேஷன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நியூ கிரியேட் டாக்குமெண்ட், ஒரு டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நியூ டாக்குமெண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்டம் சைஸாக நிறைய சைஸஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து நிறைய சைஸஸ் இருக்கும், உங்களுக்கு எம்டியாக இருக்கும். ஓகேங்களா? அந்த ரீசெண்ட் சைஸில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ்டோ இல்லை ரீசெண்ட் சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச சைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபோட்டோ சைஸ்ன்னு நிறைய இருக்கும். இந்த ஃபோட்டோ சைஸு பிரிண்டிங் சைஸ் A4, A3, A5 இந்த மாதிரி நிறைய சைஸ் இருக்கும் இதிலே. அதுக்கப்புறம் இல்லுஸ்ட்ரேட்டர் ஆர்ட்போர்ட் செக்ஷன் ஃபுல்லாக இதில் இருக்கும். வெப் செக்ஷன்ஸ் இது ஃபுல்லாகவே இருக்கும். வெப்பில் வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் ப்ரோ இல்லை வெப் லார்ஜஸ்ட் ஃபைல்ஸ் இந்த மாதிரி வெப் மூலிமா ஏதாவது டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெஸ்க்டாப்ஸ் டிசைன் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இது மூலிமா டிசைன் பண்ணலாம். மொபைலுக்கு கவர் மாதிரி மொபைல் வால்பேப்பர் அண்டு நம்ம ஸ்மார்ட் வாட்சுக்கு வால்பேப்பர் இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணுறீங்க, அந்த சைஸில் ஏதாவது டிசைன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த சைஸஸை வச்சு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் அண்டு வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிளிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் எடிட் பண்ணுறீங்க, ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுறீங்க, தம்ப்லைன் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இது மூலிமா அந்த சைஸஸ் 2K 4K இது எல்லாமே ரெசுலேஷன்ஸ் இருக்குது. 8K வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெசுலேஷன் இருக்குது. உங்களுக்கு தேவையான ரெசுலேஷன்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபோட்டோ ஏதோ ஒரு சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு கஸ்டம் சைஸாக ஒரு சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சைஸை ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நியூன்னு நான் டைட்டில் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்ன சைஸ், நான் ஒரு 10க்கு 18 கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லை ஒரு 1280 ஒரு சைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த 1280ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்துனா அகலம், ஹைட்டுனா ஹைட்டு உங்களுக்கு எக்ஸாம்பிளாக தெரியும். ஓகேங்களா? இப்போ 18 12 ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் அண்ட் இது வந்து இப்போ ஹரிசாண்டல். ஓகேங்களா? இது ரெண்டுமே அதுதான். ஆர்ட்போர்டு வேணும்னா நீங்கள் ஆர்ட்போர்டாக கிளிக் பண்ணி ஆர்ட்போர்டில் வந்து நிறைய டேப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஆர்ட்போர்ட் செக்ஷனாக நீங்கள் கிரியேட் பண்ணலாம். பத்திரிக்கைலாம் கிரியேட் பண்ணுவாங்களே ஃப்ரண்ட்டு பேக்கு கவரு இதெல்லாமே டிசைன் பண்ணுறதா அந்த மாதிரி ஒர்க்குக்கு இது ஆர்ட்போர்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸாக சேவ் பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா நான் இப்போ சேவ் பண்ணுற பாருங்க. இந்த ரெசுலேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜோட டெப்த் ஆஃப் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் 300 மினிமம் வைக்கணும். ஒரு சில இமேஜஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 200
72 இந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கலாம் ஓகேங்களா. பிக்சல் ரேஞ்சில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் 72 வைக்கலாம். இன்ச்சு சைஸில் ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நம்ம 300 இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஓகேங்களா. இன்ச்சஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணக்கில் ஒர்க் பண்ணுறதா நம்ம 72 கூட வச்சுக்கலாம் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆர்ஜிபி கலர் மோட்னு ஒன்று இருக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் சென்டிமீட்டர் இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பிக்சல் சைஸு, இன்ச்சஸ், அப்புறம் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பாயிண்ட்ஸ் இது எல்லாமே ஃபிகாஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் என்ன உங்களுக்கு சைஸ் வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதோட வித் அண்ட் ஹைட்டை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓகேங்களா. ரெசுலேஷன்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து இன்ச்சஸ்லேயே வச்சுக்காங்க ஓகேங்களா. கலர் டேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிட் மேப்பு, கிரேஸ்லெஸ், சிஎம்ஒய்சி அப்படின்னு இருக்கும். நாம மெயினாக யூஸ் பண்ணுறது ஆர்ஜிபி அண்ட் சிஎம்ஒய்சி 2 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ஆர்ஜிபி சிஎம்ஒய்சினா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல நம்ம பார்க்குற எல்லாமே ஆர்ஜிபி கலர்ஸ் தான். சிஎம்ஒய்சின்றது வந்து நம்ம பிரிண்டிங் மீடியாவில் நம்ம பேனர் ஒர்க்கோ இல்லை இன்விடேஷனோ இல்லை ஒரு போஸ்டரோ இல்லை ஒரு நோட்டீஸோ எது பார்த்தாலும் ஒரு விசிட்டிங் கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஒய்சியால் பிரிண்ட் பண்ணுது. பிரிண்டிங் சைடில் எல்லாமே பிரிண்ட் பண்ணுற ஒரு ஃபோட்டோலேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்ஒய்சி கலர் மூலியமாக தான் அவுட் ஆகும். ஆனால் பட் ஒரு சில ஆர்ஜிபிலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி தான் பிரிண்ட் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க ஓகேங்களா. பிட் ரேட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை 8 பிட் இருக்கும், 16 பிட் இருக்கும், 32 பிட் இருக்கும். பிட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீசி ஸ்பெக்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 8 பிட்டே போதும் நமக்கு. அதுக்கு மேலே வேணும் எனக்கு இன்னும் டெப்த்தாக வேணும் அப்படின்னா நீங்கள் 16 பிட் கொடுத்து கூட ஒர்க் பண்ணலாம். இது வந்து அட்வான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் கலர் ப்ரொஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கலர் ப்ரொஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடோப்க்கு தனியாகவே ஆர்ஜிபி 1998 அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்ஜிபி இருக்குது, ஆப்பிள் ஆர்ஜிபி இருக்குது. இந்த மாதிரி நிறைய ப்ரோரஸ், அப்புறம் ஆரி கேமராலாம் இருக்குது, ஃபிலிம் கேமரா, அதுக்காக உண்டான கலர் ப்ரொஃபைல், ஃபிஜி கேமராவோட கலர் ப்ரொஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 709 வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலர் ப்ரொஃபைல்ஸ் தான் வீடியோக்கு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கலர் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே இதிலே இருக்குது. சோனிக்கு தனியாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா கேமராஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ரொஃபைல்ஸ் இதிலே இருக்குது. நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஆர்ஜிபி கலர் ப்ரொஃபைல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கலர் ப்ரொஃபைலே நம்ம ரெகுலராக வச்சுப்போம் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்சல் ஆஸ்பர் ரேஷியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபிக்சல் ஆஸ்பர் ரேஷியோ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபிக்சல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்ச்சஸில் நம்ம ஒரு சைஸை வைக்கிறோன்னா ஒரு ஃபிக்சல் வந்து ஆஸ்பர் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிலிம் சைஸில் வேணுமா, வைட் ஸ்க்ரீனில் இந்த ஹெச்டிவி இந்த ஃபார்மேட்டில் தனித்தனியாக இருக்குது. நம்ம எப்பவுமே ஒரு ஃபிக்சல் ஆஸ்பர் ரேஷியோவில் தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். நம்ம ஒர்க் என்ன ஒர்க்காக இருந்தாலும் சரி, ஒரு சோஷியல் மீடியா போஸ்டராக இருக்கட்டும், எதுக்கு பிரிண்டிங் சைட்லையோ இருக்கட்டும், ஒரு டிஸ்பிளே சைடில் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்சல் ஆஸ்பர் ரேஷியோ. வீடியோ சைடில் போனால் மட்டும் இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. இப்போ நியூ டாக்குமெண்ட் இப்போ சேவ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் கேட்குது. இப்போ நியூ அப்படின்னு போட்டு 12:18 நான் இது வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரீசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேவ் ஆகிடும். நீங்கள் அடிக்கடி இந்த சைஸை யூஸ் பண்ணதான் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா. வேறு சைஸ் ஏதாவது ஓப்பன் பண்ணி இருந்துச்சுன்னா கூட இந்த சைஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஓப்பன் ஆகிடும். இப்போ கிரியேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டாக்குமெண்ட் நியூ டாக்குமெண்ட் கிரியேட் ஆகிடும் ஓகேங்களா. இதுதான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ண உடனே இப்படி தான் இருக்கும். இப்போ எப்படி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா. இதுக்கு ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் கஸ்டமைசேஷன் என்னன்றதை ஃபர்ஸ்ட் பார்ப்போம் ஓகேங்களா. இந்த ஒர்க் ஸ்பேஸ் கஸ்டமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் இந்த ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து கோர் டூல். இந்த இங்கே இருக்குது ஃபுல்லாக கோர் டூல்னுவாங்க, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூல் செக்ஷன் இதுதான் ஓகேங்களா. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த நியூ டாக்குமெண்ட் நமக்கு தேவையில்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் ஸ்பேஸில் கோர் டூலை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம் ஓகேங்களா. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்போட ஒரு இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ள இன்ட்ரா ஆகிட்ட பிறகு இன்டர்ஃபேஸ் இதுதான் ஓகேங்களா. அது வந்து அவுட்டர் இன்டர்ஃபேஸ், இது வந்து இன்டர் இன்டர்ஃபேஸ் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எசென்சியல் டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குது ஓகேங்களா. இந்த ஒர்க் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான எல்லா ஐகான்ஸுமே, நமக்கு தேவையான டேப்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். அந்த டேப்ஸை வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதில் ஏதாவது நீங்கள் கஸ்டம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேப்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டேப்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. உங்களுக்கு வரும்போது இந்த டேப்ஸ்லாம் ஒரு சில இது இல்லாமல் இருக்கும். ரீசெட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். வரலன்னா நீங்கள் இங்கே இருக்கும் பாருங்களா ஆக்ஷன்ஸ், இந்த ஆக்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இதுக்கு ஷார்ட் கட்டிங்கே இருக்கும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு சிலர் ஷார்ட் கட் இல்லையே அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஷார்ட் கட் இல்லைனாலும் சரி, நீங்கள் இந்த விண்டோவில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஷோ ஆகிடும். இதை வந்து கிளிக் பண்ணி இதில் வந்து ட்ராக் பண்ணி இந்த இடத்துல விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா. இப்போ எனக்கு இந்த சுவிட்சஸ், இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் லைன், இந்த கலர்லாம் இந்த ஆப்ஷன்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு யூஸ் பண்ண போதில் அடிக்கடிக்க, ஏன்னா அதெல்லாம் வேறு ஒரு கண்டென்ட்டு, அதை பற்றி நம்ம டீப்தாக பார்ப்போம் ஓகேங்களா. இந்த கலர் ஆப்ஷன், சுவிட்சஸ், கிரேடியன்ஸ் இது எல்லாமே எனக்கு தேவையானது. இது எல்லாமே செலக்ட் ஆகிருக்கான்னு நான் ஒன் டைம் செக் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இந்த ப்ரீசெட் செட்டிங்ஸும் எனக்கு தேவைப்படும். நான் அதையும் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் வந்து ரீசெட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்டர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் மெயின் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணோடனே
ஓகே கைஸ், ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ண உடனே இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோவில் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கோர் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர் டூல்ஸ். ஃபோட்டோஷாப்பில் இம்பார்ட்டண்டான டூல்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இதே ஒர்க் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எசென்ஷியல் டிஃபால்ட் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் இன்னும் இம்பார்ட்டண்டான டூல்ஸை மட்டும் இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் டூல்ஸ் எக்ஸ்ட்ராவும் இருக்கும். ஓகேங்களா, இப்போ வந்து இதில் நம்ம எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற டூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் தான். இதை பற்றி டீட்டெயிலாக இந்த டூல் செக்ஷனை ஃபுல்லாகவே பார்ப்போம். இப்போ அந்த ஒர்க் ஸ்பேஸ் அண்ட் கஸ்டமைசேஷனை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா தேவையான டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விண்டோவில் இங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். இந்த ஆக்ஷன்ஸ் தேவை. அதுக்கப்புறம் எனக்கு வேறு ஏதாவது தேவையா, அட்ஜஸ்ட்மெண்ட் ஐகான் தேவை, அதுவும் வேணும். அதுக்கு அடுத்து வந்து கேரக்டர்ஸ் தேவை. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிஸ்டோகிராம் தேவை அண்டு ஹிஸ்ட்ரி தேவை. அதுக்கப்புறம் பாத் ஃபைல் தேவை, ப்ராப்பர்ட்டிஸ் தேவை. எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஒன் டைம். ஸ்விட்சஸ் தேவை. ஓகே கைஸ், இவ்வளோ தான் எனக்கு தேவையானது எல்லாமே நான் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து டேப்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. ஓகேங்களா, இதை வந்து இந்த ஆரோக்கான கிளிக் பண்ணோம்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெப்த்தாக க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா, நமக்கு தேவையானதை நம்ம வேணால் எக்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணால் நமக்கு எக்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா, இது இந்த டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிற டேப்ஸ் தான். ஓகேங்களா, ரெகுலராக நம்ம யூஸ் பண்ண போகிற டேப்ஸ் தான். ஓகேங்களா, இதெல்லாமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண போகிற டேப்ஸ் தான். இந்த டேப்ஸ் எல்லாமே இந்த ஒர்க் ஸ்பேஸ் கஸ்டமைசேஷனில் யூஸ் பண்ணலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வெப் டிசைனிங், மோஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. நம்ம அதுக்குண்டான டூல்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, மோஷன்ஸுக்கு, பெயிண்டிங்க்கு, இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் டிஃபால்ட். இது வந்து நீங்கள் ஒரு நியூ எசென்ஷியல் ஒர்க் ஸ்பேஸை வந்து கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, எனக்கு நியூ ஒர்க் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் மெனு, டூல் பார், இது எல்லாமே வந்து மை ஒர்க் ஸ்பேஸ் நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சிம்பிள், முடிஞ்சு. இப்போ இதில் எடிட்டில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸில் ஜென்ரலில் கொடுத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அது எல்லாமே பண்ணிக்குவோம். ஓகேங்களா, இன்டர்ஃபேஸ் பண்ணோன்னே இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் லைட்டாக கலர் தெரியுது. இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டார்க் கலர் பண்ணிக்கிறேன். எனக்கு அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக எல்லா டெக்ஸ்ட்டும் வந்து நான் பளிச்சுன்னு தெரிய வரும். நான் ஒர்க் பண்ணுறது போது இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த ஐகான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கும்போது வந்து இந்த டூல் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜூமிங் ஸ்க்ரோல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது மூணையும் நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம். எனக்கு வந்து ஜூமின் ஜூம் அவுட்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஓகே, எனக்கு 10 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா சேவ் ரெக்வரி ஆப்ஷன் வந்து இருக்கணும். திடீர்னு ஃபோட்டோஷாப் கிராஷ் ஆச்சுன்னா கூட எனக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, ஓகே. இப்போ இந்த டிஸ்க் ஃபுல்லாகிடுச்சு, சி டிஸ்க் ஃபுல்லாகிடுச்சுன்னா நான் டி டிஸ்க்கை எடுத்துக்கலாம் அப்படின்னா நான் எடுத்துக்கலாம். எனக்கு சி டிஸ்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 130 GB ஸ்பேஸ் இருக்குது. நான் அதனால் எனக்கு தேவையில்லை. பர்ஃபார்மன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை GB ரேம் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆஃபாக வேணும்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் 32 யூஸ் பண்ணுறதுனால எனக்கு 15 GB ரேம் தான் எனக்கு போதும். நான் 15 GB, ஓகேங்களா, 60% யூஸ் பண்ணுற மாதிரி நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸ் கார்டு நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால கிராஃபிக்ஸ் கார்டு வந்து டிக் பண்ணிக்காங்க. அட்வான்ஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் வேணும்னா இன்மேபிள் பண்ணிக்கேன். ஓகேங்களா, ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 50 இருந்தால் எனக்கு போதும். கேட்ச் ஃபைல் 4 அண்ட் 1 MB வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்ச் ஃபைல் இருந்தால் போதும். ஓகேங்களா, ஓகே, இப்போ வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த ஒர்க் ஸ்பேஸ் கஸ்டமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். நம்ம ஒரு ஃபோட்டோஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னா கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஃபைல் செக்ஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டூல் செக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபைல் செக்ஷன் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இருக்கிற டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸை வச்சு தான் வரும். இந்த ஃபைல் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் ஓ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி ஒரு இமேஜ் ஏதாவது ஒன்று இம்போர்ட் பண்ண முடியும். டேரெக்டாக நீங்கள் ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் கண்ட்ரோல் ஓ ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு டூல், மூவிங் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, மூவ் பண்ண உடனே ஒரு செட்டிங்ஸ் கேட்குது பார்த்தீங்களா, கன்வெர்ட் டு நார்மல் டு லேயர் ஆப்ஷன் இதுதான். ஓகேங்களா, இப்போ கேன்சல் பண்ணிடுவோம். இந்த லேயர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. இந்த லாக் வந்து அன்லாக் பண்ணதட்டா அப்படின்னு கேட்குது. மூவ் பண்ணோன்னே அன்லாக் பண்ணால் தான் என்னால் மூவ் பண்ண முடியும் கேட்குது. நார்மல் லேயர் மூவ் கொடுத்தோடனே 0 லேயர் வந்து வச்சுக்கோங்களா, மூவ் ஆயிடுச்சு. நம்ம எந்த பக்கம் மூவ் பண்ணுமோ அதை வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிடும். ஓகேங்களா, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன திடீர்னு வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோ செலக்ட் பாயிண்ட் இதுதான் அது. ஓகேங்களா,
இது இல்லைன்னா நம்மளால் செலக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. அதுக்காக தான் இந்த ஆட்டோ செலக்ட் ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த எல்லா பாயிண்ட்ஸும் நமக்கு ஷோ ஆகும். இப்போ நான் மூவ் பண்ண முடியும் இந்த இமேஜை. இங்கே எத்தனை லேயர் இருக்கோ இந்த லேயர் படி தான் இந்த லேயர் செக்ஷன் ஃபுல்லாகவே ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இதை வச்சு மட்டும்தான் இந்த லேயர்ஸ் ஃபோட்டோஷாப் இதில் ஃபுல்லாகவே வந்து நான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா. இந்த டூல் வந்து மூவ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஷார்ட் பண்ணது வி ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எம் டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூலை வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த இமேஜ் இப்போ இந்த இடத்துல இந்த பாக்ஸ் மட்டும் எனக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து காப்பி பண்ணணும்னா காப்பி பண்ணிக்கிட்டேன். ஒரு நியூ டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணோம்ல நம்ம ஆல்ரெடி சேவ் செக்ஷனில் இருக்குது பார்த்தீங்களா. கண்ட்ரோல் என் இதுக்கு ஷார்ட்கட்டு. இங்கே ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் ஓகேங்களா. இப்போ நம்ம செலக்ட் பண்ண சைஸ் இங்கே கிரியேட் கொடுத்துட்டேன். நான் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த செலக்ட் பண்ணியிருக்கல இந்த செலக்ட் பண்ண இடத்த காப்பி பண்ணணும்னா கண்ட்ரோல் சி கொடுத்தனா காப்பி ஆகும். காப்பி ஆகிட்டு இந்த டேபு கிட்ட வந்து நான் இப்போ வந்து கண்ட்ரோல் வி கொடுக்குறேன். நான் இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேஸ்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ரீசைஸ் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணி இதை கிளிக் பண்ண உடனே நமக்கு ரீசைஸ் பண்ணுறது ஆல்ட் ப்ரெஸ் பண்ணி தான் இந்த மவுஸை ட்ராக் பண்ணணும் ஓகேங்களா. அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஷார்ட்கட் காமிக்கல. இப்போ டேரெக்டாக நம்ம ஆல்ட்டு கிளிக் பண்ணாமல் ஒர்க் பண்ணலாம். ஆல்ட்டு கிளிக் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணோம்னா சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ரீசைஸ் ஆகும். ஆல்ட்டு கிளிக் பண்ணாமல் ரீசைஸ் பண்ணால் ஒன் சைடாக ரீசைஸ் ஆகும் ஓகேங்களா. அதுக்காக தான் ஓகேங்களா. இப்போ நான் ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி நான் ரீசைஸ் பண்ணால் எனக்கு கட் பண்ணி சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ரீசைஸ் ஆகும் ஓகேங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் பண்ணுறது. கண்ட்ரோல் வி ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த இமேஜ் செலக்ட் பண்ண காப்பி பண்ணிட்டு அந்த இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேஸ்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. இதுக்கு ஷார்ட்கட் எல்லாமே இங்கே இருக்குது ஓகேங்களா. எடிட் செக்ஷனில் இருக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டூல்ஸை பற்றி ப்ரீஃபாக பார்ப்போம் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே எம் டூலை பற்றி பார்த்துருப்போம். இந்த எம் டூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே ரவுண்ட் இருக்குது. சிங்கிள் ஃபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ண முடியும். சிங்கிள் ஃபிக்சல் அப்படின்னா சிங்கிள் லைன் ஒரே ஒரு ஃபிக்ஸில் வந்து நம்ம தனியாக செலக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. இப்படி கிளிக் பண்ணிட்டோன்னா இந்த ஒரு லைனை வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக நம்ம செலக்ட் பண்ண முடியும். அப்படியே வெர்டிகலாக நீங்கள் செலக்ட் பண்ணால் நீங்கள் வெர்டிகலாக இப்படியும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. சிங்கிள் ஃபிக்ஸல் லைனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு ரவுண்டாக செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இது மூலிமா வந்து ஒரு ரவுண்டாகவும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்படி ஒரு ரவுண்டாகவும் செலக்ட் பண்ண முடியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரவுண்டாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணி போய் நீங்கள் அடுத்த டேப்லையோ எதுனாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லை கட் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷனுமே இருக்குது. கட் காப்பிக்கு எல்லாமே இங்கே வந்து ஷார்ட்கட்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் எக்ஸ், கண்ட்ரோல் சி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. கண்ட்ரோல் வி வந்து பேஸ்ட்டுக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் காப்பி பேஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த எம் டூலுக்கு வந்து ஷார்ட்கட்டு எம் டூல் தான். இது வந்து ரெக்டாங்கிள் டூல்னுவாங்க. அதுக்கு ஒரு நேம் இருக்குது ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதோட லேசர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து எல் தான் ஷார்ட்கட் ஓகேங்களா. லேசர் டூல்ன்றது வந்து லேசர் மூலிமா நம்ம வந்து செலக்ட் பண்ணுறது தான். ஒரு மேனுவலாக வந்து நம்ம மவுஸ் மூலிமா நம்ம செலக்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மவுஸ் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா. இதுக்காக வந்து இந்த லேசர் டூலை யூஸ் பண்ணலாம். லேசர் டூல் இதுக்கு மட்டும் தானான்னு இல்லைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆடடாக நீங்கள் இன்னும் செலக்ட் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேலே இருக்க ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஏன் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இந்த டூல்ஸோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும் ஓகேங்களா. ஒவ்வொன்றுத்துக்குமே இங்கே ஷோ ஆகும் ஓகேங்களா. இப்போ எம் டூல்ஸ்க்கு இங்கே ஷோ ஆகுது பார்த்தீங்களா. இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஃபெதர். இப்போ நம்ம காப்பி பண்ண இமேஜோட ஃபெதர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அளவு காப்பி பண்ணுறோம் அப்படின்னா இப்போ காப்பி பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் வந்து செலக்ட் பண்ணிடணும். ஃபஸ்ட்டே ஃபெதர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து ஃபெதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கொடுத்துட்டேன். இப்போ 15 கொடுத்துட்டு ஒரு ரெக்டாங்கிள் காப்பி பண்ணுற பாருங்க. இப்போ காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணுற பாருங்க. பேஸ்ட் பண்ணோன்னே ரொம்ப ஜூமினாக இருக்குது. அந்த 15 கொடுத்தோடனே எட்ஜஸ் எப்படி இருக்குது, அதே நான் ஆல்ரெடி காப்பி பண்ணது எப்படி இருப்பாங்க ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அந்த 15 ஃபெதர் கொடுத்தோடனே கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது வைங்க. ஃபெதர்ன்றது இதுதான் சொல்லுவாங்க ஓகேங்களா. இந்த ஓகே கைஸ், இப்போ டூல் செக்ஷன் ஃபுல்லாக பார்ப்போம் ஓகேங்களா. இப்போ டூல் செக்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிற டூல் என்ன அப்படின்னு பார்ப்போம். இந்த ஃபஸ்ட் டூல் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து ஷார்ட்கட் வி. அதோட செக்டார் ஃபுல்லாக இங்கே இருக்கும். இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், நீங்கள் இங்கே இருக்கிற டேப்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் இங்கே ஏதாவது ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கனாவே இந்த டேப்ஸ் மூலிமா ஒர்க் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஒர்க் ஆகுது ஃபுல்லாகவே இந்த லேயர் மூலிமா ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இந்த லேயர் டேப்பில் தான் முக்கால்வாசி நமக்கு ஒர்க் ஃபுல்லாகவே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் டூல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா
ஓப்பன் ஃபைல் கண்ட்ரோல் ஓ ப்ரெஸ் பண்ணணும். இல்லை நியூ டேப் கிரியேட் பண்ணதுனா கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோல் என் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி சேவ் பண்ண ஃபைல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சைஸு 1218 அப்படின்ற சைஸ் ஹரிசாண்டலில் இந்த சைஸை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி கிரியேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நியூ டேப் ஓப்பன் ஆகிடும். இப்போ நீங்கள் கண்ட்ரோல் ஓ ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இமேஜ் ஏதாவது ஓப்பன் பண்ண இமேஜ் ஏதாவது ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணால் அடுத்த இமேஜ் இதுக்குள்ளேயே வரும். இது தனியாக செக்டாராக நீங்கள் பிரிச்சும் வச்சுக்கலாம் இந்த இமேஜை. இப்போ இதில் ஆட் பண்ணியும் தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா இதில் வந்து ஜாயின் பண்ணி இது ரெண்டுத்தையும் மேலே டேப் பாரில் வந்து செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆயிரும். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம டேப் பாரை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் டூல் வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் மூவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மூவ் பண்ணலாம். இப்போ மூவ் பண்ணால் ஏன் மூவ் பண்ணணும்னா இங்கே பேக்ரவுண்ட் வந்து லாக் ஆயிருக்கு. இது வந்து நார்மல் லேயராக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி கேட்குது. நம்ம கன்வெர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம். கன்வெர்ட் பண்ணோடனே நம்ம மூவ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இருக்கிற இடத்துல வச்சிருவோம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கை பண்ணுறோன்னா அந்த ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து சேவ் ஆகும். இந்த ஹிஸ்ட்ரி டேப்பில் வந்து ஷோ ஆகும். ஓகேங்களா, இங்கே இருக்கிற மூவ் டூலோட ஸ்டாப்ஸ் எல்லாமே இங்கே மேலே ஷோ ஆகும். இதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இப்போ இந்த இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன இமேஜாக பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ணணும், இந்த ட்ராக் ஐக்கானை பிடிச்சி இந்த சின்ன இமேஜாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிக்கலாம். இப்போ ஏன் ஒரு ஒன் சைடாக ட்ராக் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் Z ப்ரெஸ் பண்ணுங்கன்னா பேக் வரும். ஓகேங்களா, இங்கே ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, நான் ஒரு ஆப்ஷன் பண்ணிட்டேன். அதுக்கு பேக் வரணும்னா கண்ட்ரோல் Z. இப்போ இல்லை எனக்கு ஃப்ரண்ட்டில் போகணும் அப்படின்னா நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் Z ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும். ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் போகணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல் ஷிஃப்ட் Z ப்ரெஸ் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நான் ரீசைஸ் பண்ணணும். இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணணும்னா நான் என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணணும்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மவுஸில் இந்த V டூல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணோம்னா லைட்டாக ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் ஒன் சைடாக ட்ராக் ஆகும். எந்த பக்கம் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணாலும் ட்ராக் ஆகும். இல்லை எனக்கு சென்டராக ட்ராக் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இமேஜ் மாற்றணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே இங்கே சேவ் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணீங்களா அந்த இமேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் Z ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கொண்டு வரலாம். ஓகேங்களா, இப்போ கொண்டு வந்துச்சு. இல்லை எனக்கு நான் என்ன பண்ண மாதிரியே வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் Z ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணீங்களோ அது வந்துடும். ஓகேங்களா, இல்லை எனக்கு இந்த செட்டிங்ஸ் வேணால் ஃபஸ்ட் இந்த மாதிரி வேணும்னா கண்ட்ரோல் Z ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, இவ்வளோ தான் மெத்தட்ஸ். ஓகேங்களா, அதோட ஷார்ட்கட்ஸ் இங்கே இருக்கும். இதுதான் மூணுமே. இல்லை அதுக்கு முன்னாடி நான் பண்ண மாதிரி வேணும்னா நீங்கள் கண்ட்ரோல் Alt Z ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் இந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இதுதான் மெத்தட்ஸ். ஓகேங்களா, நீங்கள் என்ன பண்ணாலுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் Z அப்புறம் கண்ட்ரோல் Alt Z இதுதான் ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா, அது ஏதாவது ஷார்ட்கட் மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த எடிட் செக்ஷனில் போய் இந்த 3 ஆப்ஷனையும் பாருங்கள். இது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா, அதிலே ஷார்ட்கட் சைட்லேயே இருக்கும். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பண்ணிக்கிறேன். இப்போ சென்ட்ரல் பண்ணாமல் ஏன் நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Alt ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா நீங்கள் சென்டராக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசைஸ் ஆகும். ஓகேங்களா, இங்கேயே ஷார்ட்கட்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது பாருங்கள். இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் டூப்ளிகேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு லேயர் இருக்குது. இது வந்து 0 லேயர். இப்போ நம்ம வந்து இந்த பேக்ரவுண்ட் லேயரை வந்து 0 லேயராக சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் சின்னஸ் பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காப்பி எடுக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட்ரோல் J எடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காப்பி. இல்லை எனக்கு இன்னொரு காப்பி வேணாம், இதை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கணும்னா நீங்கள் Alt ப்ரெஸ் பண்ணிவிட்டு இன்னொரு டூப்ளிகேட் எடுக்கலாம். ஒரு காப்பி ஒரு டூப்ளிகேட். இது வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே ஒன்று தான். ஒரு காப்பி தான் இதுவும். இன்னொரு அதுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து Alt பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா இன்னொரு காப்பி எடுக்கலாம். அப்படின்னா கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு காப்பி வந்துடும். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் வெவ்வேறு லைனாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ஈஸியாக நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அலைன்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே இந்த அலைன்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல் செலக்டில் இருக்குது. நீங்கள் ஆல் செலக்ட் டிக் ஆகலை அப்படின்னா நீங்கள் எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக. ஓகேங்களா, இப்போ ஆட்டோ செலக்ட் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து செலக்ட் ஆகும். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து குரூப் ஐக்கான் இருக்குது. இந்த குரூப்பு லேயர்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ குரூப்பாக இருக்குன்னா ஒரு குரூப் ஃபோல்டரை செலக்ட் பண்ண முடியும். இப்போ லேயர் ஆப்ஷன் இருக்குன்னா லேயரை வந்து நீங்கள் டக்குன்னு செலக்ட் பண்ண முடியும். எப்பவுமே லேயரில் வச்சுக்காங்க. குரூப் ஃபோல்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் குரூப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, குரூப் ஃபோல்டர் என்னன்னா இந்த 2 லேயரையும் சேர்த்து வந்து ஒரு குரூப் 4ஆக கிரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பாக செலக்ட் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா இப்போ லேயராக தான் செலக்ட் பண்ணுது. இப்போ குரூப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் குரூப்பாக தான் செலக்ட் ஆகும். ஒரு குரூப்பில் என்னென்ன இமேஜ் இருக்கோ அது எல்லாமே அந்த என்னென்ன லேயர் இருக்கோ அது எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகேங்களா, சிம்பிள் மெத்தட் தான். ஓகேங்களா, இதில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைன்மெண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதோட வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ லேயரில் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இமேஜோட இன்னொரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பி எடுக்கிறேன். Alt ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த காப்பி எடுத்துட்டேன். ஓகேங்களா, இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு காப்பி எடுத்து வைக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இந்த அலைன்மெண்ட் பண்ணுறது எப்படின்றது தான் இந்த V2ல வந்து ஃபுல்லாகவே பார்க்கணும். இது வந்து ஸ்ட்ரெயிட்டில் அலைன் பண்ணணும்னா இந்த மூலிமா ஸ்ட்ரெயிட் அலைன் பண்ணலாம். இப்போ லைன் ஆடுற இந்த பக்கம் இது எல்லாமே அலைன்மெண்ட் பண்ணிக்கிறது தான். ஓகேங்களா, இப்போ இந்த அலைன் அலைன்மெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே ஒரு கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கிற எல்லா லேயருமே வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோம். ஓகேங்களா, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனாக அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அலைன் பண்ணிக்கலாம். ஒரு கேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை சென்டர் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணி அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து அலைன்மெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இந்த V2ல பொறுத்த வரைக்கும் இதுதான்.
இந்த எம் டூல்னா என்னன்றதை பற்றி பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜில் நான் இவ்வளோ செட்டிங்ஸ் யூஸ் பண்ணிக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இந்த இமேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ண இமேஜ் எப்படி இருக்குமோ அதே இமேஜ் ஒன்று இதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்துடும். ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணால் ஓகேங்களா, ஓப்பன் பண்ண உடனே எப்படி இருக்குமோ அதே மாதிரி. ஆனால் இங்கே இமேஜ் வந்து லாக் ஆகிருக்கும், நீங்கள் வேணால் அன்லாக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த எம் டூல்னா ரெக்டாங்கிள் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெக்டாங்கிள் மேர்க்குரி டூல் அப்படின்வாங்க. இந்த டூலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற முன்னாடி செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ண ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும்னா இந்த ஃபெதர் வந்து பார்த்தீங்கன்னா 0 பிக்சல் இருக்கான்னு பார்த்துக்காங்க ஓகேங்களா, ஷார்ப்பாக இல்லை ஓகேங்களா. இந்த டூல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் மெர்க்குரி டூல். இதிலே ரவுண்டு இருக்கும், இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோ இருக்கும், அப்புறம் சிங்கிள் காலம் இருக்கும். இது தனித்தனியாக இருக்கும். சிங்கிள்னா இப்போ பிக்சல் வைஸில் நீங்கள் செலக்ட் பண்ணாச்சா இந்த சிங்கிள் ரோவை கிளிக் பண்ணிக்காங்க. இதில் ரவுண்டாக செலக்ட் பண்ணால் ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணலாம். ரெக்டாங்கிள் நான் இப்போ செலக்ட் பண்ணேன். ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷார்ப்னஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஓகேங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காப்பியாக கிரியேட் பண்ணுறேன். இப்போ Ctrl+C ப்ரெஸ் பண்ணோன்னா காப்பி ஆகிடுது இந்த இமேஜ். இங்கே எடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி இருக்கும், கட் இருக்கும், இந்த 2 ஆப்ஷனுமே இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் Ctrl+V ப்ரெஸ் பண்ணுறேன், பேஸ்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா Ctrl பேஸ்ட் வந்து Ctrl+V ப்ரெஸ் பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் மினிமைஸ் பண்ணுறேன், Alt ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ சின்னஸ் பண்ணிவிட்டேன். இது வந்து ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கா. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதே ரெக்டாங்கிள் டூல்லே நான் இங்கே செலக்ட் பண்ணுவேன். ஃபெதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 இல்லை 40 ஃபெதர் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஃபெதர் வந்து ஒரு 40 ஃபெதர் கொடுத்துட்டு இதே செலக்ட் பண்ணி Ctrl+C கொடுத்து நான் இதில் வந்து Ctrl பேஸ்ட் கொடுக்குறேன். இந்த இமேஜையும் நான் முன்ன பண்ண இமேஜையும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். மினிமைஸ் பண்ண இமேஜில் வந்து எந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் இருக்குது. ஃபெதர் கொடுத்தோடனே அந்த கட் பண்ண ஷேப்பே தெரியாமல் ஃபெதராக இருக்குது பார்த்தீங்களா, ஷேடோஸ் மாதிரி லைட்டாக தெரியுது பார்த்தீங்களா. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர்ன்ற ஒரு ஆப்ஷனில் வந்து ஒர்க் ஆகும் ஓகேங்களா. இது எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் ஓகேங்களா. ஃபெதர்னு எடுத்தாவே இதுதான் ஓகேங்களா, இந்த மெத்தட் தான். இதை வந்து 0 பண்ணிக்காங்க, ஏன்னா அடுத்த டைம் நீங்கள் கட் பண்ணும்போது பர்ஃபெக்டாக வரலன்னா நீங்கள் அதுக்காக. இதே ரவுண்டுக்கும் சேம், இதே ரவுண்ட் ஃபோட்டோ காப்பி பண்ணணும் கட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து இது அதுக்கு அடுத்துக்கிற டூல். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் என்ன, எப்படி மூவ் பண்ணுறது அடுத்த டூலுக்கு அப்படின்னா Ctrl+Shift+M ஓகேங்களா. ஷிஃப்ட்டு பிடிச்சி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா மூவ் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ எம் டூல் இருக்கா, Shift+M ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டூலாக சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா. அதிலே Shift+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு டூலாக. இது வந்து V டூல்லே இன்னொரு டூல் இருக்குது, அது என்ன டூல் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஆர்ட்போர்ட் டூல்னு வாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆர்ட்போர்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறது. பத்திரிக்கையிலலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் பேக் பேஜ் இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது கிரியேட் பண்ணுவாங்க. இது செக்டாரே வேறு ஓகேங்களா. அதனால் நம்ம இது யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. அதுக்கடுத்து வந்து லேசர் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. லேசர் டூலாக நீங்கள் இப்படி செலக்ட் பண்ணிக்கலாம், இப்படியும் செலக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. இதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். இதுக்கு ஃபெதர் இருக்குது ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டைம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து மறுபடியும் அது செலக்ட் பண்ணால் புதுசாக தான் செலக்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ இதோட இன்னொரு செலக்ட் பண்ண முடியாது ஓகேங்களா. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி ஆடடாக செலக்ட் பண்ணால் ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் ஆடடாக செலக்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த கை எதையும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த கை எல்லாமே செலக்ட் பண்ணால் ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணலாம். ஷிஃப்ட் பிடிச்சோடனே இங்கே மூவ் ஆகுது பார்த்தீங்களா. இதே மாதிரி இது ரெண்டும் இருக்குது. நீங்கள் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இது மூலிமா வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் பண்ணுறதுக்கு ஆல்ட்டு பிடிச்சும் மைனஸ் பண்ணலாம். நீங்கள் ஆல்ட்டு பிடிக்கிறதுக்கு பதில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ட்டு பிடிச்சிங்கன்னா இது வந்து மைனஸ் ஆகும் ஓகேங்களா. ப்ளஸுக்கு ஷிஃப்ட்டு, மைனஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்டு ஓகேங்களா. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இதில் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா. இது என்ன அப்படிங்கிற அதுக்கு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. மைனஸ் ப்ளஸ் ரெண்டுமே மிக்ஸ் ஆகிருக்கும் ஓகேங்களா. இந்த லேசர் டூலே கீழே வந்து 2-3 லேசர்ஸ் இருக்குது ஓகேங்களா. செலக்ட் ப்ரெஷ் லேசர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணது எல்லாமே ப்ரெஷ் டைப்பாக மாறும் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ரெஷ் டைப் கிளிக் பண்ணுறேன். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணுற ஏரியா, ப்ரெஷ் பண்ணுற எல்லா ஏரியாவும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகும் ஓகேங்களா. இப்போ இதை விட்டு நான் எம் டூல் சேஞ்ச் பண்ணேன், இது ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா. இவ்வளோ தான் ஓகேங்களா. சேஞ்ச் பண்ணி ஒரு டூலை விட்டு இன்னொரு டூலை சேஞ்ச் பண்ணோம்னா அது தெரிய வரும் ஓகேங்களா. நம்ம ப்ரெஷ் பண்ணுற எல்லா ஏரியாவும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மேஜிக் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேஜிக் டூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டூல் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட் டூல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது மூலிமா ஆப்ஜெக்ட் டூல் மூலிமா ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இப்போ இந்த ஆப்ஜெக்ட்டையும் செலக்ட் பண்ணால் நீங்கள் செலக்ட் பண்ணி ஏதாவது ஒன்று தானே இப்போ செலக்ட் பண்ணி ரெண்டுமே செலக்ட் பண்ணால் ஷிஃப்ட் பிடிச்சி செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு டூலையுமே வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டையுமே செலக்ட் பண்ணோம். ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக செலக்ட் ஆகிருக்காது. இந்த ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நம்ம பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க முடியாது. நம்ம பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கணும்னா நம்ம ஃபுல்லாகவே மேனுவலாக தான் செய்யணும் ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் செலக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் இந்த ஆப்ஷன் எல்லாமே இங்கே இருக்குது. ஆங்கிள் வைஸில் டிகிரி எல்லாமே இதிலே இருக்கும் ஓகேங்களா. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்னத்தை கிளிக் பண்ணுறோமோ அது ஃபுல்லாகவே இங்கே வந்து செலக்ட் ஆகும் ஒவ்வொன்றா. இந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே என்னென்ன லேயர் இருக்கோ இது ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். ஒயிட் கலர் இருக்கா, அந்த ஒயிட் கலர் மட்டும் செலக்ட் ஆகும் பாருங்கள். புரியுதுங்களா. இந்த ப்ரெஷ்ஷோட சைஸை பொறுத்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுற ஏரியா.
புரியுதா? ஒயிட் கலர் இந்த ட்ரெஸ் எல்லாமே ஒயிட் கலர் இருந்தாலும் நமக்கு செலக்ட் பண்ணும்போது அந்த பர்ஃபெக்ஷன் வரல. ஓகேங்களா? இதுதான் அதுக்கு உண்டான மேட்டர். அதுக்கடுத்து வந்து டபிள்யூ டூலும் அதே மாதிரி தான். நம்ம எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணுறோமோ அந்த ஒயிட் கலர் இருக்கிறதுனால அது எல்லாமே செலக்ட் பண்ண முடியல. இந்த பக்கம் கரெக்டாக செலக்ட் ஆகுது பார்த்தீங்களா, எட்ஜஸ்ஸு இந்த மாதிரி தான். ஓகேங்களா? இதே தான் சேம். ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணால் நம்ம டேரெக்டாக இந்த மாதிரி இப்போ டெலிட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆப்ஜெக்ட் செலக்ட் ஆப்ஷன் பண்ணிங்களா, இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட். இது மூலிமாவும் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்துகிட்டு வரலாம். கப்பிள் ஃபோட்டோ மட்டும் தனியாக எடுத்துகிட்டு வரலாம். அது எப்படி எடுத்துகிட்டு வரதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் கொடுக்கணும். இந்த ஃபெதர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா Shift F6 ப்ரெஸ் பண்ணாலே வரும். இல்லை இந்த செலக்ட் ஆப்ஷனில் போயிட்டு இந்த மாடிஃபைல ஃபெதர்ன்றதுக்கு பார்த்தீங்கன்னா இதை கொடுத்து 2 கொடுத்து அப்ளை பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக Ctrl J கேட்கும். Ctrl Jக்கு என்ன ஷார்ட்கட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டில் நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருங்க ஒரு நிமிஷம். இந்த லேயரை வந்து தனியாக எடுத்துகிட்டு வரணும்னா நீங்கள் லேயர் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா Ctrl Jன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் இந்த லேயர் நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஜெக்ட் மட்டும் தனியாக இதிலே வந்து இன்னொரு லேயராக வரணும்னா நீங்கள் Ctrl J ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த செலக்ட் பண்ண ஏரியா மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேயர் தனியாக வரும். இது வந்து ஹைட் பண்ணுறதுக்கு, இது வந்து ஷோ பண்ணுறதுக்கு, இந்த லேயர் வந்து பின்னாடி லேயர் மறைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை கிளிக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஓகே, இந்த வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இந்த செலக்ட் லேயர் ஆப்ஜெக்ட் செலக்ட் லேயரை வச்சு. ஓகேங்களா? கிராப் பண்ணணும். ஒரு இமேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இன்னொரு இமேஜை ஓப்பன் பண்ணிப்போம். எனக்கு இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராப் பண்ணணும். இந்த கிராப் டூலை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழே இருக்க 3 டூல்ஸும் பார்த்தாச்சு. இதுக்கு வந்து W டூல் தான் ஷார்ட்கட்ஸ். இது கிராப் டூலை பற்றி பார்ப்போம். இந்த கிராப் டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஷியோ வைஸில் நம்ம கிராப் பண்ண முடியும். என்னென்ன சைஸில் நீங்கள் கஸ்டம் சைஸாக நீங்கள் ஏதாவது ஒரு கிராப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ 12:18 இந்த சைஸ்க்கு நான் கிராப் பண்ணணும்னு நினச்சா இப்போ கிராப் பண்ணிக்கலாம். இந்த சைஸை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு வந்து போய் எட்ஜஸ் கரெக்டாக வரல, அதனால் நான் வேறு சைஸ் சேஞ்ச் பண்ணுறேன். 10:18 ஓகே, எனக்கு இது சரியாக போச்சு. இந்த சைஸ்க்கு வந்து நீங்கள் கிராப் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் வந்து இந்த டிக் ஐக்கான கிளிக் பண்ணிங்கன்னா கிராப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சிம்பிள் மெத்தட் தான். ஆஸ் பர் ரேஷியோ மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணலாம். இதிலே வந்து பிறகு ப்ரீசெட்ஸும் இருக்குது. நீங்கள் புதுசாக ஒரு லேயர் ப்ரீசெட்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னுச்சா இந்த சைஸை வச்சுட்டு நீங்கள் நியூ கிராப் ப்ரீசெட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிடும். நீங்கள் எப்போ வேணாலும் இந்த சைஸை யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சேவில் இருக்குது. டெலிட் பண்ணால் இந்த சைஸை நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். கிராப் செக்ஷனில் இது அந்த இதுவும் இருக்குது. ஓகேங்களா? கிராப் டூல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ் டைப்பில் இருக்கும். ஒரு ப்ரிசர்வேட்டிவ் டைப் அப்படின்னா என்னென்னா இது என்ன டூல் அப்படின்னா நீங்கள் Ctrl O ப்ரெஸ் பண்ணி ஒரு இமேஜ் எடுத்துக்கோம். ஒரு பஸ் இமேஜ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடில் இருக்கிற பஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணால் இந்த ஆப்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் செலக்ட் பண்ணலாம். எப்படின்னா வந்து இந்த மாதிரி தனியாக செப்பரேட்டாக இருக்கும். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செப்பரேட்டாக இந்த பஸ்ஸை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். எனக்கு இந்த 1 ஆங்கிளில் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணால் நீங்கள் இப்படியும் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இதிலே வந்து ப்ளஸ் ஐக்கான் இருக்குது. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நீங்கள் ஆப்ஷன்ஸும் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஆப்ஜெக்ட் தனியாக கொண்டு வர முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்கைல் ஆப்ஷன்ஸ்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஜெக்ட் எந்தெந்த இமேஜில் இருக்குது இது எல்லாமே இமேஜ் 1, இமேஜ் 2, இமேஜ் 3, இமேஜ் 4 இந்த மாதிரி தனித்தனி செக்டாராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்த டூலை பற்றி அதே டூல் தான். இது ஸ்ட்ரைக்ஸ் டூல், அது செலக்ட் டூல். இது ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கிராப் டூலுக்கு அதுக்கு அடுத்த டூல். இந்த டூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா C தான். சாரி, கிராப் டூலுக்கு தான் C ஷார்ட்கட்டு. இதுக்கு ஷார்ட்கட் வந்து K ஃப்ரேம் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு காஃபி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். காஃபி கப் இருக்குது. இந்த காஃபி கப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி வட்டமாக போட்டு நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஓகேம்மா? சதுரமாக இருக்கிறதா நம்ம எந்த டூல்னாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். அது ஒரு பிரச்சனை கிடையாது. M டூல் மூலிமா செலக்ட் பண்ணிக்கலாம். அதே ஒரு வேளை ஒரு ரவுண்டாக இருக்குது அப்படின்னா அந்த டூலை எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இங்கே இந்த ரவுண்ட் ஐக்கான் இருக்குல்ல, இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டக்குன்னு வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. புரியுதுங்களா? இப்படி வந்து பார்த்திங்கன்னா இதை செலக்ட் பண்ணி இதை மட்டும் காப்பி ஏற்ற மாதிரி இன்னொரு காஃபி கப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம பேஸ்ட் பண்ணவும் முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா காப்பி கொடுத்துட்டேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம காப்பி கொடுக்கணும். Ctrl C, இப்போ Ctrl V. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கிறத காப்பி பண்ணுறதுக்காக இந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணலாம். அந்த டூல் இது தானே? ஓகே. இது பேர் ஃப்ரேம் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கர், கலர் பிக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற கலரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணுறோம். இந்த காஃபியோட கலர் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த காஃபி கொட்டையோட கலர் கிளிக் பண்ணாலும் கிளிக் பண்ணிக்கலாம்.
இல்லை இந்த இலையோட கலர் பிக் பண்ணாலும் நம்ம பிக் பண்ணிக்கலாம். பிக் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. சாம்பிளுக்கு பிக் டூலர் அப்படின்னுவாங்க. எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பண்ணிட்டே போகலாம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சஸில் இது ஆட் ஆகும். ஓகேங்களா, நீங்கள் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இந்த இன்ஃபோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது ஒரு டேபில் போட்டுக்கலாம், ரொம்ப லென்த்தாக வரும். இது எல்லாமே நீங்கள் பிக் பண்ண கலர் டூல்ஸ். ஓகேங்களா, நீங்கள் என்னென்ன இடத்துல பிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, ஸ்கேல் ரூலர், நீங்கள் ஒரு ஸ்கேல் அளவு எடுக்கணும் அப்படின்னா இப்போ லென்த்துக்கு ட்ராக் பண்ணி நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி நோட்ஸ் ஏதாவது நோட் பண்ணி வைக்கணும் இந்த இடத்துல அப்படின்னா நீங்கள் இந்த நோட்ஸ் மூலிமா இங்கே டைப் பண்ணி சேஞ்ச் த பேக்ரவுண்ட், நீங்கள் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த நோட்ஸ் மூலிமா நீங்கள் ஞாபகப்படுத்தி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நோட்ஸ் நோட் பண்ணி வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதுக்குண்டான ஆத்தர் நேம் இங்கேயே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதுக்கடுத்து கவுண்டிங், நம்ம என்னென்ன ஒர்க்கு எப்படி எப்படி செய்கிறோம், இங்கே 1, இங்கே 2, இங்கே 3, இந்த மாதிரி லேயர் ஆப்ஷனில் கவுண்டிங்ஸ். ஓகேங்களா, அது எப்படினாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பாட் ஹைலிங் பிரஷ் அப்படி இது பேர் வந்து ஜே டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஐ ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜோட கலர் செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். என்னென்ன கலர் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு இங்கே எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகும். இங்கே ஆடட் ஆகிட்டு வரும் இந்த சுவிட்சில். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து ஸ்பாட் ஹெட்லைன் ப்ரஷ் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டூல் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிம்பிள்ஸ் இருக்குது, இந்த இமேஜ் வேணால் நம்ம வேறு இமேஜ் எடுத்துக்குவோம். இந்த இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிம்பிள்ஸ் இருக்குது, ஒரு பொட்டு இருக்குது, ஏதாவது ஒரு இந்த மூக்குத்தி இதே பிம்பிள்ஸ்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த அளவுக்கு ஸ்மாலஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம்னா க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட். ஓப்பன் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு, க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, இந்த 2 ஆப்ஷனும் இதுக்கு தான் ஒர்க் ஆகும். இதுக்கோட ஷார்ட்கட்ஸ் இது தான். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிளை ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த மோதிரத்தை ரிமூவ் பண்ணிக்கலாம், இந்த பொட்டு ரிமூவ் பண்ணாலும் நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். எதாவது நீங்கள் எரேஸ் பண்ணுறீங்களோ அது அப்படியே ரிமூவ் ஆகும். ஓகேங்களா, இந்த டூலில் ரிமூவ் ஆகும்னு சொல்ல முடியாது, ஸ்பாட்லைட் ஆகும். ஓகேங்களா, இப்போ இந்த ரிமூவ் ஐப்பான்னு இன்னொரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவும் பண்ணலாம். 1 கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் த ஏரியா, ஆட்டோமேட்டிக்காக அந்த பொட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் ஆகிடும். சிம்பிளாக முடிஞ்சிச்சிங்களா, இந்த மாதிரி ரிமூவ் பண்ணலாம். ஹெட்லைன் ப்ரஷ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆல்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அப்ளை ஆகணும். இந்த பொட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடத்துல வேணும் அப்படின்னா இப்போ ஒரு பிம்பிள்ஸ் இந்த இடத்துல இருக்கிற பொட்டு வந்து இந்த இடத்துல எனக்கு வேணால் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல இருக்கிற கலர் வந்து இந்த இடத்துல எனக்கு வேணால் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஹெட்லைன் ப்ரஷ்ஷை வந்து க்ரியேட் பண்ணி ஒரு பேட்ச். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேட்ச் க்ரியேட் பண்ணுவோமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி எனக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா இது மூலியமாகவும் இந்த ஸ்கினை வந்து இதெல்லாம் ஓல்டு ஸ்டைலில் நம்ம பேட்ச் டூல் வச்சு தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா, இந்த கண்டென்ட் அவேர் மூவ் டூல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் பண்ணுற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இருக்குது ஐ ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மாற்றலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பிளாக் கலரில் மாறுது பார்த்தீங்களா ஐ, நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏரியாவெல்லாம் பிளாக் கலரில் மாறும். ஐஸை வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் இந்த ப்ரௌன் கலரில் இருக்கிற ஐயை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் கலரில் மாற்றணும்னு நினச்சா நம்ம மாற்றிக்கலாம். ஓகேங்களா, நம்ம செலக்ட் பண்ணுறதை பொறுத்தோம். ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் நல்லா செலக்ட் பண்ணோம்னா இந்த பக்கத்துக்கு அந்த மாதிரி நம்ம வந்துடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா பிளாக் ஐயாக மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் டூல் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ப்ரஷ் டூல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ப்ரஷ். ஓகேங்களா, இப்போ நான் இதில் என்ன கலர் சூஸ் பண்ணியிருக்கோம், இப்போ பிளாக் கலர் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிளாக் கலர் வந்து இங்கே ப்ரஷ் பண்ண முடியும். இதில் என்னென்ன ப்ரஷஸ் இருக்குது அப்படின்றது ஜென்ரல் ப்ரஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ரஷஸ் இருக்குது. இந்த ஹார்ட் ப்ரஷ், ஸ்மார்ட் ப்ரஷ், சாஃப்ட் ப்ரஷ் இந்த மாதிரி 2 இருக்கும். ஹார்ட் ப்ரஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் ஃபுல்லாக இருக்கும், ஹார்ட்னஸ் வந்து கம்மி 0ல் இருக்கும். ஹார்ட் ப்ரஷ்ஷில் வந்து ஹார்ட்னஸ் 100% இருக்கும். ஸ்மார்ட் ப்ரஷ் பாருங்கள், இதுதான் ஸ்மார்ட் ப்ரஷ். இதுலேயே வந்து ஹார்ட் ப்ரஷ் காமிக்கிற பாருங்க. இப்போ ஹார்ட் ப்ரஷ் இது. ஓகேங்களா, இதோட சைஸ் எல்லாமே இங்கே அலைன்மெண்ட்டில் சேஞ்ச் பண்ணலாம். இது வந்து எப்படி வருது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணாவே இந்த ஆப்ஷன்ஸ் வரும். இந்த ரைட் கிளிக் பண்ணால் தான் வரணுமா அப்படின்னு கிடையாது. இந்த விண்டோவில் போய்ட்டு இந்த ப்ரஷ் ஐக்கான் இருக்குல்ல, ப்ரஷ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா இதுலேயே வந்து எல்லா செட்டிங்ஸ் இருக்கும். ப்ரஷோட ஆங்கிள்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இது மூலிமா வந்து ஆங்கிள்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிகிரி எந்த ஆங்கிளில் வேணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு புள்ளியாக ஒரு இது இருக்குது, டிஜிட்டல் பெயிண்டிங் தேவை, இந்த மாதிரி இதெல்லாமே க்ரியேட் பண்ணணும். இமேஜ் இதை லென்த்து, ஸ்பேஸு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைஸு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரஷ் ஹேர் வரையணும் டிஜிட்டல் பெயிண்டிங்கில்
அப்படின்னா நீங்கள் இது வந்து க்ரியேட் பண்ணால் நீங்கள் இது மூலிமா க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இந்த ப்ரெஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம், நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம். டிஜிட்டல் பெயிண்டிங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறைச்சிட்டு நீங்கள் இந்த ப்ரெஷ்ஷில் ஒர்க் பண்ண முடியாது, ஸ்மச் டூலில் வந்து ஒர்க் பண்ணலாம் ஓகேங்களா. அது அடுத்த டூலில் அதை பற்றி டீப்பாக பேசணும் ஓகேங்களா. ஒரு ப்ரெஷ்ன்றது இதுதான். நீங்கள் ஒரு ப்ரெஷ்ஷில் ப்ரெஷ் பண்ணுறதா இருந்தால் நார்மலாக இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஒரு சைன் போடுறதா இருந்தாலும் எதுக்காக இருக்கட்டும், ஒரு ப்ரெஷ்ஷை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணதா க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. இல்லை ஷார்ட்கட் வந்து க்ளோஸ் ப்ராக்கெட், ஓப்பன் ப்ராக்கெட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காமிக்கிறேன். கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் கிளிக் பண்ணோம்னா நம்ம ப்ரெஷ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகிட்டே போகும் ஓகேங்களா. சாரி மாற்றி சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து ப்ரெஷ் பெருசாகும். ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ரெஷ் வந்து ஸ்மால் லைஸ் ஆகிட்டே வரும் ஓகேங்களா. இது வந்து எல்லா ப்ரெஷ்ஷுக்குமே சேம் தான் ஓகேங்களா. இது ஐக்கான் தான் ஓகேங்களா. பென்சில் டூலுக்கும் இதே தான். பென்சில் டூல்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பென்சில் டூல் ஒரு சிக்னேச்சர் போகிறதுக்காக பென்சில் டூல் தான். இது ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம கிளிக் பண்ண உடனே இப்படி தான் வந்திருக்கும் பென்சில் டூல். ஏதாவது ஒரு சைன் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சைன் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு இதுக்கு எல்லாமே ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா பி. இங்கே எல்லா டூலுக்குமே இவங்க வந்து ஷார்ட்கட் வந்து இங்கேயே தெரியும் வரும் ஓகேங்களா. ஒவ்வொரு டூலாக யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்து மிக்சர் டூல், இது வந்து கலர் ரீப்ளேஸ்மெண்ட் டூல், இந்த மாதிரி 2 இருக்குது. இது எல்லாமே ப்ரெஷ்ஷில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதோட ரீப்ளேஸ்மெண்ட் நீங்கள் கலர் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பின்னாடி இருக்க கலர் வந்து பிளாக் கலராக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நீங்கள் ப்ரெஷ் பண்ணுற எல்லா இடமும் வந்து அந்த இடத்துல பிளாக் கலர் என்ன கலர் இருக்கும் ஃப்ரண்ட்டில் அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஆகும். மிக்சிங் ப்ரெஷ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் மெத்தட் தான். இது வந்து மிக்சிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரை க்ரியேட் பண்ணும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கலர் எல்லாமே மிக்ஸ் பண்ணுற மாதிரி வரும் ஓகேங்களா. பின்னாடி இருக்க கலர் எல்லாமே மிக்ஸ் பண்ணும். உங்களோட பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் இதையும் 2 பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுது ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த க்ளோனிங் ஸ்டாம்ப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டாம்ப் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இந்த இடத்துல ஆல்ட் ப்ரெஸ் பண்ணேன். இந்த அதே ஸ்டாம்பிங் தான். இங்கே முன்ன பார்த்தோம்ல இந்த பேட்ச் டூல், இதே தான், இந்த டூலே தான் இதுவும். பேட்ச் டூலில் இந்த ஹேண்டிங் ப்ரஷ் டூல் இருக்குல்ல, இதே சேம் தான் இந்த டூலும், இதுவும் சேம் தான். இதுக்கு வந்து எஸ்ன்ற ஸ்டோர் தான். இது பேட்டர்ன்ஸ் மேம் அப்படின்வாங்க. இந்த பேட்டர்ன் என்ன இங்கே செலக்ட் பண்ணியிருக்கோமோ இந்த க்ரீனா இல்லை ட்ரீயா இந்த இலை இது பண்ணிக்கிறோமோ இந்த இலை தான் நமக்கு இந்த ஃபில் ஆகும் ஓகேங்களா. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ்ட்ரி ப்ரஷ்னால் நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணோமோ அது எல்லாமே இரேஸ் ஆகிட்டே வரும் ஓகேங்களா. இப்போ நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ வச்சிருக்கேன். அந்த ஃபோட்டோ மட்டும் இரேஸ் பண்ணணும்னா நம்ம இரேஸ் பண்ணிடலாம். மிஸ்ட்ரி நான் என்னென்ன லாஸ்ட்டாக என்னென்ன பண்ணியிருக்கணும் எல்லாமே ஹிஸ்ட்ரி ப்ரஷ் மூலமாக இரேஸ் பண்ணலாம் ஓகேங்களா. ஆர்ட் இரேஸ்ட்ரி ப்ரஷ்னால் ஆர்ட் இதில் ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தேன்னா அதில் வந்து இரேஸ் பண்ணால் இரேஸ் பண்ணிக்கலாம். இரேஸ்னால் டோட்டலாகவே வந்து நீங்கள் இரேஸ் பண்ணுறது தான். நீங்கள் இரேஸ் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற ஃபோர்க்ரவுண்டில் இருக்கிற பேக்ரவுண்ட் தான் இரேஸ் ஆகும். நீங்கள் வந்து 0 லேயர் பண்ணிட்டு இரேஸ் பண்ணிங்கன்னா டோட்டலாக இரேஸ் ஆச்சுன்னா பின்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா எம்டி லேயர் அப்படின்றது தான் இந்த மாதிரி கட்டமாக காமிக்கும் ஓகேங்களா. இது வந்து இரேஸ் லேயர். நீங்கள் எப்படி இரேஸ் பண்ணுறது, இதுவும் ஒரு ப்ரஷ் தான். இரேஸ் பண்ணுறதும் ஒரு ப்ரஷ் தான். இதுக்கும் சாஃப்ட்னர் ப்ரஷ் இருக்குது, ஹார்ட்னஸ் ப்ரஷ் இருக்குது. ஹார்ட்னஸ்னால் இந்த மாதிரி ஹார்டாக இரேஸ் பண்ணலாம். சாஃப்ட்னஸ்னால் ஹார்ட்னஸ் ஃபுல்லாக குறைச்சிங்கன்னா சாஃப்ட்னஸ் ஓகேங்களா. இவ்வளோ தான். சைஸ் வேணால் நீங்கள் இது மூலிமா அலைன்மெண்ட் பண்ணலாம், ஆங்கிளும் இது மூலிமா சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுக்கு வெரைட்டியான ப்ரஷஸும் இருக்குது ஓகேங்களா. இது வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா பெருசு பண்ணுற ப்ரஷ்ஷை பெருசு பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ப்ராக்கெட் இந்த மாதிரி ஓப்பன் ப்ராக்கெட் இந்த 2 ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம், சின்னஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இங்கே குறையும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து கிரேடியன்ட் ஒரு செக்ஷன்ஸ் இருக்குது. இந்த கிரேடியன்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து ஒரு கிரேடியன்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் கலர், ஒரு ஃப்ளாக் கலர், இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரேடியன்ட் கலரை வந்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ இந்த கலர் இருக்குது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குது. இப்போ இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரேடியன்ட் லேயர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து அடுத்து ஒரு லேயராக கிரியேட் ஆகிருக்கு ஓகேங்களா. இதை மினிமைஸ் பண்ணிடுவோம். ஏன் இப்படி ஒரு லைன் போட்டோடனே அந்த டேரக்ஷனில் வருது பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கிரேடியன்ட் கிரியேட் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செப்பரேட்டாக சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணோம்ல, அது மூலிமா நம்ம செலக்ட் பண்ணிடுவோம் ஆப்ஜெக்ட் டூல் மூலிமா. இது ஃபெதர் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் F6 ப்ரெஸ் பண்ணி 2 ஃபெதர் கொடுத்து கண்ட்ரோல் J கொடுத்தோன்னே இந்த ஆப்ஜெக்ட் கட் ஆகிடுச்சு. இதை வந்து மேலே தூக்கணும் அப்படின்னா இந்த லேயர் வந்து மேலே மூவ் பண்ணால் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு இல்லை கண்ட்ரோல் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணோம்னா நமக்கு மேலே போய்டும். க்ளோஸ் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா கீழே வரும். இந்த மாதிரி மிக்சிங் தான் ஓகேங்களா. இது ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறோம் அப்படின்னா மேலே போகும், இல்லை கீழே வரும். சாரி, க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறோம்னா மேலே போகும் ஓகேங்களா. இதிலே ஷிஃப்ட் பிடிச்சோம்னா டாப்பில் போய்டும். ஷிஃப்ட்டு பிடிக்காமல் பண்ணோம்னா ஒவ்வொரு லேயராக மூவ் ஆகும் ஓகேங்களா. இப்போ நான் ஷிஃப்ட்டு பிடிச்சி மேலே ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள், டாப்பில் போயிடுச்சு. இதுதான் இந்த செட்டிங்ஸ் தான் இங்கே ஷார்ட்கட்டு இங்கே ஷோ ஆகுது பாருங்கள்.
ஓகே கேஸ், இப்போ இந்த கிரேடியன்ட் லேயர் ஃபில் பண்ணோம்ல, இந்த கிரேடியன்ட் லேயர் இதுதான். இந்த கிரேடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு ரேஷாவாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் கிரேடியன்ஸ் இருக்குது. நம்ம ப்ரீசெட்ஸாக நிறைய கிரேடியன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். வேணாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிளில் தான் வேணுமா, இந்த வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிரேடியன்ட் அப்ளை ஆகும்னா நீங்கள் எந்த மாதிரியும் கிரேடியன்ட் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிரேடியன்ட் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இன்னொரு கிரேடியன்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் லைனில் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆங்கிளில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெக்டாஸில் இந்த மாதிரி வட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் இருக்குது, ஆரஞ்சு இருக்கும், அதை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதை மூவ் பண்ணி இந்த இடத்துல வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டமாக க்ரியேட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு கலரை டிஃபைன் பண்ணி வர மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் வேணாலும் வித் வைஸ் இந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிரேடியனை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஓகேங்களா, இதுதான் கிரேடியன்ட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து இதிலே பொலிட்டிக்கல் கலரும் நம்ம ஆட் பண்ண முடியும். அதை பற்றி ப்ரீஃபாக டெக்ஸ்ட் எஃபெக்ட்டில் பார்ப்போம். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து ஸ்மெட்ச் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மெட்ச் டூல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மெட்ச் ப்ரஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மெட்ச் ப்ரஷ் இது தான். ஓகேங்களா, ஏதாவது ஒரு ப்ரெஷ்ஷை செலக்ட் பண்ணிட்டு இதை வந்து மினிமைஸ் ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரெஸ் பண்ணி இதை வந்து லைட்டாக ஸ்மெட்ச் பண்ணணும். இது ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 30 வச்சுக்கோம். ஸ்ட்ரென்த் இதோட நார்மல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க்னஸ், லைட்னஸ், யூவி, சேச்சுரேஷன், கலர், லூமினாஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம வந்து இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெட்ச் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸ்மெட்ச் பண்ணுறது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, எனக்கு தெரியுது டீட்டெயிலாக. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பெயிண்டிங்லாம் இந்த மாதிரி ஸ்மெட்ச் பண்ணி நம்ம வந்து ஸ்மெட்ஜிங் ஆப்ஷன் இந்த மாதிரி எஃபெக்ட் எல்லாமே கிரியேட் பண்ணுவாங்க. டிஜிட்டல் பெயிண்டிங் சாம்பிள் இமேஜஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒவ்வொரு இமேஜாக நீங்கள் பண்ணி அது வந்து இப்போ லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகும். பட் பண்ணால் அதுக்குண்டான ஒர்த் இருக்கும் அந்த இமேஜுக்கு. நீங்கள் பொறுமையாக பண்ணணும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இப்போ என்ன மாதிரி பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து கேவலமாக தான் வரும். ஓகேங்களா, அதையும் நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, இதற்கும் நானும் அதுவும் பொறுப்பு கிடையாது. ஓகேங்களா, ஏன் இது வந்து ஹிஸ்ட்ரி ப்ரெஸ் மூலிமா நம்ம இரேஸ் பண்ண முடியாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ப்ரெஸ் மூலிமா இரேஸ் பண்ணலாம். பட் என்ன பண்ணாலும் நமக்கு வந்து இரேஸ் ஆகாது. ஏன்னா அதில் அவ்வளோதான் லாஸ்ட் இருக்கிறது, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அதனால் இரேஸ் ஆக மாட்டேங்குது. ஓகேங்களா, இரேஸ் பண்ணாலும் நமக்கு பின்னாடி கிரேடியன் தான் இரேஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஓ, இரேஸ் ஆயிடுச்சு பாஸ். ஹிஸ்ட்ரி ப்ரெஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிளர் டூல் ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேப் டூல்னு இருக்குது. இது ரெண்டுமே ஒரே ஸ்மெட்ச் டூல் மாதிரி தான். ஓகேங்களா, பிளர் ஆகும் இந்த இடமெல்லாம். பாருங்க, இந்த பல்லெல்லாம் பிளர் ஆகிருக்கு. இப்போ இந்த கண்ணெல்லாம் பிளர் ஆகும். பிளர் டூல்னால் இது தான். ஷேப் டூல்னாலும் அதே தான். ஷார்ப் டூல், சாரி ஷேப் டூல் இல்லை, ஷார்ப் டூல். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ப்பாக வேணும்னா நீங்கள் ஷார்ப் டூலுக்கு ப்ரெஸ் பண்ணணும். ஷார்ப்பாக இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக க்ரியேட் ஆகும் அந்த இமேஜ். ஓகேங்களா, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன டூல் அப்படின்னு இதுக்கு ஷார்ட்கட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நம்ம வேணால் மேனுவலாக செட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கிளிக் பண்ணுறது. இங்கே எல்லா டூலுக்கும் சேச்சுரேஷனுக்கு லெவல்ஸ் இதை கிளிக் பண்ணி இங்கே எந்தெந்த இடத்துல ப்ரஷ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல என்ன டூல் வேணுமோ கான்ட்ராஸ்ட் ஆகட்டும், பிரைட்னஸ் ஆகட்டும், எது செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் டாஸ்க் பாரில் இங்கேயே இருக்கும். ஓகேங்களா, இங்கேயே இதில் ஃபுல்லாகவே செலக்ட் ஆகும். இப்போ எனக்கு பிரைட்னஸ் வேணும் அப்படின்னா நான் அந்த இடத்துல பிரைட்னஸ் கிளிக் பண்ணிக்கலாம். எந்த லெவல் வேணும் அப்படின்றது எல்லாமே இங்கே மேனுவலாக நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே மேனுவலாக இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும் எனக்கு அப்படின்னு எல்லாமே இங்கேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறைச்சிக்கினாலும் குறைச்சிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆகும். இந்த ப்ரஷ் மேலே அப்ளை ஆகிறதுனால எந்தெந்த இடத்துல நம்ம ப்ரஷ் பண்ணுறோமோ அந்த இடத்துல லைட்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, இதை டெலிட் பண்ணால் நம்ம இந்த இடத்துல டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். இதே தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இல்லை, கலர்னு இல்லை, எல்லாமே இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகேங்களா, இது என்ன டூல்னு அப்படின்னா டாட் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாட் டூல்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இருங்க நான் இதை டெலிட் பண்ணிக்கிறேன். டாட் டூல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மிட் டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலர் இன்க்ரீஸ் பண்ணுறது. ஓகேங்களா, மிட் டோன்ஸ் மட்டும் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்களா தெரியுதுங்களா, இதிலே வந்து ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா நீங்கள் ஷேடோஸ் ப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஷேடோஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா, எக்ஸ்போசர் வந்து எந்த லெவலில் வச்சுருக்கோமோ அந்த லெவலில் இது டிகிரி ஆங்கிள்ஸ் எல்லாமே இதிலே இருக்கும். இதோட சைஸ் ப்ரெஷ் சைஸ் இதில் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து ஹைலைட்ஸ் வேணாலும் ஹைலைட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணால் கொஞ்சம் சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி வரும். இதுக்கு ஒப்பாசிட்டி வேணால் நம்ம இந்த மாதிரி குறைச்சியும் வச்சுக்கலாம். ஓகேங்களா, இது மூலிமா டிக்டோன் பேர்ன் டூல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டார்க்காக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பேர்ன் டூல் மூலிமா மிட் டோன்ஸை டார்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஷேடோஸ் ஹைலைட்ஸ் இதே சேம் தான் மெத்தட் தான் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டூல்ஸ் இருக்குது. நமக்கு ஸ்பாங் டூல் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்குது. இது என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறது. இந்த டூல் மூலிமா சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுவும் சேச்சுரேட் அண்டு டிஸேச்சுரேட். இப்போ டிஸேச்சுரேட்னா இந்த இமேஜ் வந்து டிஸேச்சுரேட் பண்ணால் கொஞ்சம் அந்த கலர் எல்லாமே போன மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, டிஸேச்சுரேட்ன்றது இதுதான். சேச்சுரேஷன்றது கலர் இன்க்ரீஸ் பண்ணுறது. பாருங்கள், இப்போ கலர் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இப்போ டிஸேச்சுரேட் நான் கிளிக் பண்ணிட்டு நான் ப்ரெஷ் பண்ணால் பாருங்கள் கலர் குறையுது. இதுதான் சேச்சுரேட் அண்ட் டிஸேச்சுரேட்டோட இது. ஓகேங்களா, அதுக்கடுத்து பென் டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எட்ஜஸ்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக கட் ஆகலை, இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஹேண்ட்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னா
நீங்கள் ப்ராப்பராக ஒரு இமேஜை கட் பண்ணோம் அப்படின்னு இந்த மாதிரி பென் டூல் மூலிமா கட் பண்ணலாம். ஓகேங்களா, இப்படி கட் பண்ணணும். ஓகேங்களா, இந்த பென் டூல் எப்படி யூஸ் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்ப்போம். ஏன்னா அது சொல்லி கொடுத்துட்டுனா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பென் டூல் இப்போ ஒரு கிளிக் பண்ணிட்டீங்க, இப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டீங்க, இப்படி வளைக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணி ஒரு இழு, இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணி இழு, இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணி இழு. இப்போ இந்த இடத்த மட்டும் ட்ராக் பண்ணணும் அப்படின்னா இது மூலிமா ட்ராக் பண்ணலாம். ஓகேங்களா, இல்லைனா ஆல்ட்டு பிடிச்சி கூட நீங்கள் ட்ராக் பண்ணலாம். இதை தனியாக செப்பரேட்டாக, இல்லை இதை வந்து ஆல்ட்டு பிடிச்சி கூட நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஓகேங்களா, இப்படி தான் ஒரு கிளிக் பண்ணி ஒரு இழுத்தீங்கன்னா இந்த இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படியே இப்படி வச்சுட்டு நம்ம டேரெக்டாக போயிட்டே இருக்கலாம். எப்போவுமே ஒரு கட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டுக்குள்ளே கட் பண்ணுங்க, பேக்ரவுண்டு வெளியே கட் பண்ணாதீங்க. அப்போ தான் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகேங்களா, இதை ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கட் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆட்டோமேட்டிஷன்லாம் இப்போ தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடிலாம் நம்ம இப்படி தான் கட் பண்ணியிருந்தோம் ஒவ்வொரு போஸுமே. இப்போவும் இப்படி தான் கட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கட்டு வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி தான் கட் பண்ணி ஆகணும். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கட் ஆகாது. அதனால தான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, நான் ப்ரொஃபஷனலாக யாருக்காவது ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம ஒர்க் பண்ணி கொடுப்போம். நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக ஒர்க் பண்ணி கொடுப்போம். வேணும் எனக்கு எமர்ஜென்சி அப்படின்னா ஆட்டோமேஷனாகவும் பண்ணி கொடுப்போம். ரவுண்ட் ஐக்கான் கிளிக் பண்ணோடனே இந்த ஃபுல்லாகவே செலக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த செலக்ட் பண்ண ஆப்ஷன் எல்லாமே இந்த பாத் ஐக்கானில் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இன்னொரு பாத் க்ரியேட் பண்ணி இது வந்து எனக்கு தேவையில்லை, இதை வந்து செலக்ட் பண்ணலாம். இது இப்படியாகவும் செலக்ட் பண்ணலாம், இல்லை இதே பாத்தில் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம் தான். ஓகேங்களா, இந்த பாத் என்னென்னா நம்ம என்னென்ன கட் பண்ணுறோமோ ஒரு செலக்ட் பண்ணுறோமோ, செலக்ட் மீன்ஸ் இந்த ரெக்டாங்கிளில் செலக்ட் பண்ணுறோம்ல, அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாத் செக்ஷனில் தான் ஒர்க் ஆகும். ஒரு சில இது எல்லாமே இந்த கட்டிங் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பாத் செக்ஷனில் தான் ஒர்க் ஆகும். இதை மெயினாக பார்த்துக்காங்க. ஓகேங்களா, இந்த பாத் வந்து நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் அப்படியே இமேஜ் ஓப்பன் பண்ண இந்த பாத் ஐக்கான மூலிமா வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமேஜை வந்து கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ கண்ட்ரோல் என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே இது வந்து மேஜிக் மாதிரி ரவுண்டாக ஒரு லைனாக கோடு கூட வருது பார்த்தீங்களா, இது வந்து செலக்ட் ஆகிருக்கு அப்படின்றது. ஓகேங்களா, இந்த பென் டூலை வச்சு நம்ம செலக்ட் பண்ண முடியும். இது வந்து ஃப்ரீ டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீயாகவே செலக்ட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டு F6 ப்ரெஸ் பண்ணோம்னா ஃபெதர் கொடுக்கலாம். என்ட்ரு கொடுத்துட்டோம் 2. எக்ஸாம்பிளுக்கு எவ்வளோ ஃபெதர் கொடுத்தோம், 2 ஃபெதர் கொடுத்து ஓகே கொடுத்துட்டு கண்ட்ரோல் J ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த இமேஜ் வந்து கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இதோட பர்ஃபெக்ஷனும் இதுக்கு வித்தியாசத்தை பாருங்களேன். அந்த எட்ஜஸ்லாம் அங்கே இருக்கிற எட்ஜஸ்ஸு. ஓகேங்களா, இதுலேயே நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம், அந்த மிஸ்டேக்கையும் பார்ப்போம். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் இருக்குது இங்கே, இதையும் கட் பண்ணி நம்ம டெலீட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து நம்ம மேனுவலாக ஒவ்வொன்றா செய்கிறது. ஓகேங்களா, பார்த்து நம்ம தான் செய்யணும். ஓகேங்களா, ஏதாவது மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா,
பர்ஃபெக்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா, இதில் இதுவே கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன் இதில் எட்ஜஸ்லாம் இப்படி இருக்குது அப்படின்னா, அது ஹேர் கட் பண்ணணும். இதுக்கு தனியாக செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் பண்ணணும். அது எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஹேரை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணணும் லேசர் டூல் மூலிமா. இது செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹேரை மட்டும் நான் செலக்ட் பண்ணுவேன். இப்போ இதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு Ctrl J ப்ரெஸ் பண்ணணும். இந்த லேயரை மேலே தூக்கி வச்சுட்டு Ctrl Shift U கொடுத்தோம்னா இது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் சேஞ்ச் ஆனோடனே இதை வந்து மல்டிப்ளே லேயராக சேஞ்ச் பண்ணணும். நார்மல் லேயர்லேருந்து மல்டிப்ளே லேயர் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்து கலர் லெவல் வந்து சேஞ்ச் பண்ணணும். Ctrl L இதுக்கு ஷார்ட்கட்டு. லெவல் கொடுத்தோடனே இந்த லைட் ஐக்கான், இது வந்து ஒயிட் ஐக்கான், இது வந்து பிளாக் ஐக்கான். இது வந்து இப்போ ஒயிட் ஐக்கானை நம்ம கிளிக் பண்ணி இங்கே வந்து லைட்னஸ்ஸாக இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்போ ஓகே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சு. இது நம்ம பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து உட்காந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒயிட்டாக இருக்கிறது எல்லாமே இரேஸ் பண்ணலாம். இரேஸ் ஐக்கான் வச்சு நம்ம டேரெக்டாக இரேஸ் ப்ரெஷ் வச்சு நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். இரேஸ் பண்ணாலும் நமக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா, அதே தான் சேம் இங்கேயும் அதே தான். லைட்டாக தான் டெலீட் பண்ணோம். அதிகமாக பண்ணோம்னா நமக்கு இங்கேயும் லைட்டாக அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம இங்கே தூக்கணும். தூக்கியாச்சு Ctrl L மூலிமா. இப்போ வந்து ஒரு பர்ஃபெக்ட்னஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக கலரிங் பண்ணால் Ctrl L மூலிமாவை கலரிங் பண்ணலாம். இப்போ இந்த டார்க்காக இருக்கிற இடத்த இந்த கிரே ஐக்கான் இருக்குல்ல, கிரே ஐக்கான் மூலிமா வந்து கிரே கலர் எங்கே இருக்கோ அந்த இடத்த பார்த்து நம்ம செலக்ட் பண்ணோம்னா அந்த கிரே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் பேலன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக சேஞ்ச் பண்ணும். இது வந்து ஹேரில் இருக்கும் அந்த கிரே கலர். சாரி, கிரே கலர் வந்து இது கிரே கலர். இதை செலக்ட் பண்ணிட்டு தான் கிரே கலர் கொடுக்கணும். இதை செலக்ட் பண்ணிட்டு கிரே கலர் கொடுத்தாச்சு. அப்படி இல்லை இதை செலக்ட் பண்ணிட்டு டார்க் எந்த இடமா இருக்கோ அந்த இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டார்க்னஸ் க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா, இமேஜுக்கே ஒரு கான்ட்ராஸ்ட்டாக க்ரியேட் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். முன்ன இருந்த இமேஜுக்கும் இதுக்கும் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஓகேங்களா, இப்போ இந்த இமேஜ் நம்ம இதுக்கு வந்து கலரும் லைட்டாக அப்ளை பண்ணியிருக்கோம். கட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கட் பண்ணியிருக்கோம் ஒரு இமேஜ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு கட் பண்ணுறது. இது பென் டூல் மூலிமா கட் பண்ண முடியும். இந்த ஃப்ரீ டூல் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணுறது தான். இது எப்படின்னு வச்சுக்கலாம், சாம்பிளாக இப்படி வச்சு நம்ம ஃப்ரீயாக நம்ம விருப்பப்படி நம்ம இப்படி லைன் போட்டு நம்ம கட் பண்ணுறது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இதுவும் இருக்காது, ஒரு ஸ்ட்ரிக்டாக இருக்காது. நம்ம எந்த இடத்துல இப்படி வைக்கிறோமோ அந்த இடத்துலேருந்து இப்படி விட்டோம்னா அந்த இடத்தோட கட் ஆகிடும். திருப்பி இந்த இடத்துலேருந்தே போனோம்னா இந்த இடத்துல இப்படி போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இது எனக்கு கட்டிங்க்கு கன்வெர்ட்டாக இல்லை, அதனால் இந்த டூல் யூஸ் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த டூல்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டூல். ஓகேங்களா, அதுக்கடுத்து டெக்ஸ்ட் டூல் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்ட் டூல்னால் என்னன்றதை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ டெக்ஸ்ட் இந்த இவங்களோட பேர் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுமே. இந்த பேருக்கு கலர் கொடுக்கணும்னா இங்கேயும் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயும் கலர் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைனா இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்படி இல்லைனா இங்கேயும் ஒரு சில கலர்ஸை சூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, கலர் வந்து எங்கே வேணாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், நம்மளோட விருப்பம். ஃபாண்ட்டும் இங்கேயும் செலக்ட் பண்ணலாம், இங்கேயும் செலக்ட் பண்ணலாம், அண்ட் இங்கேயும் செலக்ட் பண்ணலாம் ஃபாண்ட்டு. அதை விட்டு கேரக்டர் ஸ்கெட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாண்ட் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, கேரக்டர் ஸ்கெட்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஃபாண்ட் டெக்ஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாண்ட்டை வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, ஃபாண்ட்டோட சைஸ் இதுலேயும் செலக்ட் பண்ணலாம். இங்கேயும் அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணோம்னா இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபாண்ட்டோட சைஸ் இங்கேயும் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம சேனலில் டைப் பண்ணிக்கோ. இதுக்கு கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்ச கலர், நம்ம ஏதாவது ஒரு கலரை வந்து பார்த்திங்கன்னா இங்கே அப்ளை பண்ணிக்குவோம். இது வந்து அலைன்மெண்ட் சென்டரா சைடா இது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா, சிம்பிளான மெத்தட். டெக்ஸ்ட்டோட டேப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் கேரக்டர் அண்ட் பேராகிராஃப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டோட டேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்ம டெக்ஸ்ட்டோட சைஸ் இதிலே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து 100 சைஸ் வைக்கணும்னா 100 வச்சுக்கலாம். ஓகேங்களா, நம்ம இருப்போம். இந்த சைஸோட கேப் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டோட கேப் வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா இது மூலிமா கேப் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, டெக்ஸ்ட்டுக்கு உண்டான கேப்பு. இது வந்து மேட்ரிக்ஸ் ஆப்டிக்கல் இந்த ரெண்டு மூலிமா வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஒரு 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 டெக்ஸ்ட் தான் இருக்குது, சப்ஸ்கிரைப். என்ட்ரு ப்ரெஸ் பண்ணோம்னா கீழே ஒவ்வொரு லைனாக வரும். ஓகேங்களா, ஓகே இப்போ வந்து சென்டர் பண்ணிடுவோம். இதை வந்து சின்னஸ் பண்ணிடுவோம், ஏன்னா நமக்கு இவ்வளோ பெருசாக இருந்தால் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது கன்வீனியண்ட்டாக. ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஓகேங்களா, இந்த டெக்ஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து பர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அலைன்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது கேப் வந்து எதுக்காகனா இந்த டெக்ஸ்ட்டு வந்து ஒரு 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 லெட்டருக்கும் ஒரு இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப், ஒரு லைன் டு இன்னொரு லைனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேப் க்ரியேட் பண்ணுறதுக்காக. இது வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டோட அளவை வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக.
வெர்டிக்கலாகவும் ஹரிசாண்டலாகவும் இது வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போல்டாக பண்ணணும். இது வந்து இட்டாலிக்கில் மாற்றும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் மாற்றும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டராக இருக்கும், ஒரு லெட்டர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்சல் பெருசாக இருக்கும், மீதியும் கேப்சலாக தான் இருக்கும், ஆனால் பட் கொஞ்சம் சின்னஸாக இருக்கும். ஓகேங்களா. அதோட டிஃப்ரென்ஸ் கொண்டாதுக்கு இது வந்து சின்னஸ் பண்ணணும், ஒரு லிமிட்டான சைஸ், இது ஒரு லிமிட்டான சைஸ். ஓகேங்களா. இது ரெண்டுமே இல்லைனா நம்ம நார்மல் சைஸ், நம்ம ஃபிக்ஸ் பண்ண சைஸ். இது வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கான ஒரு செக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணுறதுக்காக செக்ஷன். ஓகேங்களா. இது இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூகே இந்த மாதிரி லாங்குவேஜ் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். ஓகேங்களா. தமிழில் டைப் பண்ணால் ஷார்ப்பு கிறிஸ்பி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டோட ஷார்ப்னஸ் எவ்வளோ கிரிப்ஸியாக இருக்கணும். நார்மலாக இருந்தால் ஷார்ப்னஸாக இருக்குது பார்த்தீங்களா. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜ்ஜஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும்னா ஷார்ப்னஸ் கொடுத்தோம்னா நமக்கு எஜ்ஜஸ் எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஜூம் இன் பண்ணி பார்த்தா கூட ஷார்ப்பாக இருக்கும் டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா. எப்பவுமே நம்ம ஷார்ப்னஸ்லேயே வச்சு ஒர்க் பண்ணுவோம். இந்த பேராகிராஃப் எதுக்காகனா இந்த அலைன்மெண்ட்டுக்காக. இந்த பேராகிராஃப் ஒரு ஃபஸ்ட் லைன் மட்டும் நமக்கு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட் லைனை மட்டும் செலக்ட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படின்னா வந்து இந்த அலைன்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த அலைன்மெண்ட்டில் இந்த ஃபஸ்ட் லைன் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணோம். இது மூலிமா வந்து ஃபஸ்ட் லைன் மட்டும் ஃப்ரண்ட்டில் வர மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது மூலிமா இந்த செட்டிங்ஸ் ஃபுல்லாகவே நம்ம பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லத்தீன் அண்ட் வேர்ல்டு வைட் லேஅவுட் இருக்கும், ஈஸ்ட் ஏஷியன் லேஅவுட் இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழில் டைப் பண்ணுறதுனால லத்தீன் அண்ட் ஈஸ்ட் ஏஷியன் லேஅவுட் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தமிழ் டைப்பிங் யூஸ் பண்ணுறவங்க. ஓகேங்களா. தமிழ் எப்படி டைப் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்களா. டெக்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்பிங் பண்ணணும்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். ஒரு சில தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ப்ளக்கினே வேறு ப்ளக்கின் இன்ஸ்டால் பண்ணணும். தேர்ட் பார்ட்டி ப்ளக்கின் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் அண்டு ஃபாண்ட்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இங்கே எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன். அந்த சாஃப்ட்வேரையும் உங்களுக்கு சஜெக்ஷன் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ நான் அழகி சாஃப்ட்வேர்ன்ற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன். இந்த சாஃப்ட்வேர் தான். இதை யூஸ் பண்ணிட்டு நான் ஒரு ஷார்ட் கட் யூஸ் பண்ணேன். கண்ட்ரோல் ஆல்ட் F10 ப்ரெஸ் பண்ணிட்டேன். இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நேம் டைப் பண்ணிட்டேன். நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அப்படியே வரும். புரியுதுங்களா. தங்கிலீஷில் டைப் பண்ணால் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேங்களா. இவ்வளோ தான் கைஸ் தமிழில் டைப் பண்ணுறது. இதில் பெருசாக எதுவும் இல்லை. அதே மாதிரி இந்த கண்ட்ரோல் ஆல்ட்டு F10 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி இதை எக்ஸிட்டும் பண்ணிடுங்க. ஒரு டைப்பிங் முடிஞ்சுன்னா அதை எக்ஸிட் பண்ணிடணும். அடுத்து தான் நம்ம ஃபோட்டோஷாப்பில் வேறு ஒர்க்கே பண்ணணும். ஓகேங்களா. இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாற்றிருக்காங்க. இதே மாதிரி பென் டூல் டெக்ஸ்ட் முடிச்சாச்சு. இது வந்து வெர்டிக்கலாக பண்ணிக்கிறது, இது வந்து ஹரிசாண்டலாக பண்ணிக்கிறது. இது வந்து செலக்ட் ஆப்ஷன். இப்போ ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா. இதுக்காக டீசெலக்ட் பண்ணிடுவோம். ஓகேங்களா. இதுக்கு வந்து T தான் ஷார்ட்கட்டு, பென் டூலுக்கு P தான் ஷார்ட்கட்டு. இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னா பாத்தை வந்து செலக்ட் பண்ணுறதுக்காக. நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண பார்த்தது இங்கே ஏதோ பாத் கிரியேட் பண்ணுவேன். இந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இந்த செலக்ட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் பாத்தை கிரியேட் பண்ணலாம். டேரக்ட் செலக்ட் இது டேரெக்டாக செலக்ட் பண்ணுறதுக்காக. இங்கே அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் டூல் அப்படின்னு இன்னொரு டூல் இருக்குது. இதை பற்றி பார்ப்போமா. இன்னும் என்னடா ரெக்டாங்கிள் டூல் அப்படின்னு கேட்குறீங்களா. இந்த ரெக்டாங்கிள் டூல் எதுக்காக அப்படின்னா ஒரு ஷேப்பை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்காக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர் ஃபில் பண்ணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். இது எங்கே காணும் அந்த ஷேப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கிரியேட் பண்ணுங்கள். இதுதான் நீங்கள் என்ன கலர் ஃபில் பண்ணுறீங்களோ அந்த கலர். இதுக்கு பார்டர் பிளாக் கலரில் கொடுத்தாலும் பிளாக் கலர். பார்டரோட சைஸ் இங்கே இருக்குது. நீங்கள் பார்டர் சுத்தமாக தேவையில்லைன்னா இதை வந்து கிளிக் பண்ணி இங்கே எம்டி இந்த ஸ்லாஷ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிங்கன்னா பார்டரே வராது. இந்த மாதிரி ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணால் இதை வந்து செலக்ட் பண்ணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இந்த ஃபோட்டோவை வர வைக்கணும் அப்படின்னாலும் வர வைக்க முடியும். ஷிஃப்ட் பிடிச்சி இழுத்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே வந்துடும். ஓகேங்களா. இந்த அலைன்மெண்ட் எல்லாமே ஷிஃப்ட் பிடிச்சிங்கன்னா இந்த அலைன்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இது எல்லாமே இது மூலிமா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இதை பற்றி ப்ரீஃபாக உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா. இந்த பாக்ஸ்க்குள்ளே ஒரு வச்சுட்டேன். இது எல்லாமே கிளிப்பிங் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த கிளிப்பிங் மாஸ்க்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆல்ட் ஜி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கிளிப்பிங் மாஸ்க் ஆகும். கண்ட்ரோல் ஆல்ட் ஜி ப்ரெஸ் பண்ணலாம் கிளிப்பிங் மாஸ்க் ஆகாது. ஓகேங்களா. அந்த கட்டத்துக்குள்ளே நம்ம வர வைக்கிறது. அதுக்கடுத்து டூலை பற்றி பார்ப்போம். இதே மாதிரி தான் எல்லா ஷேப்பும். நீங்கள் கஸ்டம் சைஸாக ஏதாவது ஒரு ஷேப்பை க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது மூலியமாகவும் க்ரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. ஏதாவது இம்போர்ட் பண்ணணும், ஏதாவது ஷேப்ஸை வந்து இம்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் டேரெக்டாக இது மூலிமா இம்போர்ட் ஷேப்ஸ் மூலிமா இம்போர்ட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணி வச்சுருந்தேன் ஏதாவது நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா.
இந்த ஹேண்ட் ஐக்கான் எதுக்குன்னா இப்படி மூவ் பண்ணுறதுக்காக அந்த டூல். இப்போ இவ்வளோ நேரம் மூவ் பண்ணியிருந்தேன், அது எப்படி மூவ் பண்ணியிருந்தேன்னு கேட்குறீங்களா? அது வந்து V டூல் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த டூல் யூஸ் பண்ணாலுமே இந்த ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணால் அந்த ஹேண்ட் வந்துட்டு போகும், திரும்ப ஸ்பேஸை விட்டோம்னா அந்த ஹேண்ட் போயிடும். ஓகேங்களா? இது மூலிமா ஹேண்ட் கிரியேட் பண்ணுவோம். இந்த ரொட்டேட் ஐக்கான் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி ரொட்டேட் பண்ணலாம். இமேஜை வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுனால ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? திரும்ப ரீசெட் பண்ணோம் அப்படின்னா ரீசெட் வியூ கொடுத்தோம்னா ரீசெட் ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த ஜூம் ஐக்கான் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் இன் பண்ணால் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இவ்வளோ நேரம் எப்படி ஜூம் பண்ணேன், Ctrl+, Ctrl-, அப்படி இல்லைனா ஸ்க்ரோல் வீல், ஜூம் இன் ஜூம் அவுட், ஸ்க்ரோல் அவுட், ஸ்க்ரோலிங். ஓகேங்களா? இது என்னடா இங்கே 3 டாட்டு எடிட் டூல் பார். நீங்கள் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டூல் பார் வேணும், டூல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டூல்ஸை வந்து லோட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ இருக்கிற டூல்ஸே எனக்கு போதும் அப்படின்னா அந்த டூல்ஸை வந்து வேணால் ப்ரீசெட்டில் சேவ் பண்ணிக்கலாம். இந்த 3 டாட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம், வேணான்னா அன்டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து இங்கே ஒரு 2 ஐக்கான் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர் என்ன கலர் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்கள் பிளாக் கலர் ஒயிட் கலர் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பிளாக் கலர் ஃபோர்க்ரவுண்டில் வந்து பிளாக் கிளிக் பண்ணிக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து இது சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இது கலர் எப்படி செலக்ட் பண்ணுறதுனா இதுதான் கலர், இது வந்து வெப் கலர்னு வாங்க, இது வந்து நார்மல் கலர். இங்கே இருக்குது வந்து ஒயிட்டு, இங்கே இருக்குது பிளாக், இங்கே இருக்குது டார்க்கு. ஓகேங்களா? இங்கே இருக்குது ஃபுல்லாகவே கலர் ஐக்கான். என்ன கலர் வேணாலும் நீங்கள் இதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு 4% இருக்குது. இது வந்து சியானு, இது வந்து மெஜந்தா, இது வந்து எல்லோ, இது வந்து பிளாக். இங்கே இருக்கிறது வந்து 6, இது வந்து ரெட், இது வந்து ரெட்டு, இது வந்து க்ரீனு, இது ப்ளூ. இது வந்து கலர் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது ஒரு கலர் கோடு பார்க்குறீங்கன்னா அந்த கலர் கோடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இது வந்து வெப் கலர்னு வாங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு கலர், ஒவ்வொரு ரேஷியோட ஒரு கலர்ஸ். ஓகேங்களா? எல்லாமே ஒவ்வொரு செக்டாருடைய கலர்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலரை சூஸ் பண்ணுறது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சியான் மெஜந்தா எத்தனை பர்சன்டேஜ் வேணும், இதெல்லாம் பிரிண்டிங் சைடில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி இது வந்து ஃபோர்க்ரவுண்ட் கலர், இது வந்து பேக்ரவுண்ட் கலர். ஓகேங்களா? இது வந்து ஃபோர்க்ரவுண்டு, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஃபோர்க்ரவுண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிறது, அப்புறம் பேக்ரவுண்டில் இருக்கிறது பேக்ரவுண்ட் கலர். இது ரெண்டுமே சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது என்ன இந்த ஐக்கான் ஒன்று புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து குயிக் மாஸ்க் ஐக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குயிக் மாஸ்க் ஐக்கான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாகவே மினிமைஸ் பண்ணிட்டு இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுவோம். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரஷ் டூல் வச்சு செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பென்சில் வேணாம், நமக்கு ப்ரஷ் வச்சுக்கோம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி ஒயிட் அண்ட் பிளாக்கை தவிர வேறு எந்த கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. ஏன்னா அப்போ தான் இந்த குயிக் மாஸ்க்ன்றது ஒர்க் ஆகும். இந்த குயிக் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்த மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்காங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே செலக்ட் ஆகிருக்கான்னு பார்த்துக்காங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணுற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் குயிக் மாஸ்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கியூவை திரும்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரஷ் பண்ண இடம் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இதில் வந்து ஏன் இது நான் ப்ரஷ் பண்ணாத இடத்துல மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கு அப்படின்னா Ctrl+Shift+I ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்களோ அது மட்டும் செலக்ட் ஆகிற மாதிரி ஆப்ஷனும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இது டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? எனக்கு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகலை. ஓகேங்களா? அதுதான் சிம்பிள் மெத்தட். ஓகே கைஸ், இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கலரை செலக்ட் பண்ணிக்காங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த ஐக்கான் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்காங்க. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஒரு ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ப்ரஷ் பண்ணுற இடம் மட்டும் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு இந்த கியூவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ஷார்ட்கட்டே கியூ தான். இந்த கியூவை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ப்ரஷ் பண்ண இடம் மட்டும் செலக்ட் ஆகும். ஓகேங்களா? இது மூலிமா செலக்ட் பண்ணுற ஆப்ஷன் உங்களுக்கு குயிக் செலக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? இந்த டூல் அதுக்காக தான் கிரியேட் பண்ணுது. அதுக்கடுத்து வந்து கீழே இன்னொரு டூல் இருக்குது. இது என்ன டூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா திடீர்னு ஃபுல் ஆகிடுச்சு, பெருசாகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா F டூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது F ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் அப்படியே ஒவ்வொன்றா ஃபுல் ஸ்க்ரீன் வேணால் F ப்ரெஸ் பண்ணிக்கலாம்.
அப்படியே கொஞ்சம் ஆஃப் ஸ்க்ரீன் என்ன ஸ்டாஸ் பார்க்கும் தெரியக்கூடாதுன்னா இன்னொரு எஃப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது இங்கே கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஷோ ஆகும். இங்கே இருக்கிறது என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரேட்டிவ் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஏதாவது டைப் பண்ணுற இமேஜ் நேச்சர் பேக்ரவுண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புது ஜென்ரேஷன் எப்படின்னா வச்சுக்கோங்க. இப்போ ஏஐ மூலிமா கிரியேட் பண்ணாங்கன்னு சொன்னாங்கல்ல, அந்த ஏஐ மூலிமா வந்து நேச்சர் பேக்ரவுண்ட் போட்டோடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே நேச்சர் பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதுதான் சிம்பிள் மெத்தட். ஓகேங்களா, பாருங்கள் நேச்சுரல் பேக்ரவுண்ட் லே மாதிரி புதுசாக ஒரு நேச்சுரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்துருக்கு. ஆனால் பட் என்ன தான் பேக்ரவுண்ட் இது கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் அந்தளவுக்கு ஷார்ப்னஸோ இல்லை ஃபுல் ஹெச்டியோ எனக்கு இருக்கிற மாதிரி தெரியல. இது ஒரு ட்ராபேக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது சாம்பிள்ஸ்க்கு, நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதில் இருக்கிறது எல்லாமே ஓரளவுக்கு இந்த டூல்ஸ் எல்லாமே கவர் பண்ணிப்போம். அந்த டூல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிருக்கும். இதை வந்து நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். எந்த ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எந்த டூல்ஸ் இந்த டூல்னால் இதுக்கு உண்டானது ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணியிருக்க லேயர் அப்படி அந்த லேயர் இப்போ நான் இந்த லேயரை மினிமைஸ் பண்ணிட்டேன். இது எனக்கு தேவையில்லை. இப்போ நம்ம என்ன லேயர் யூஸ் பண்ணிக்கோம், V2 யூஸ் பண்ணால் V2 ஷார்ட்கட்ஸ் இங்கே ப்ராப்பர்ட்டிஸில் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸில் அது ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். J2 யூஸ் பண்ணால் அது உண்டானது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் அது எல்லாமே ரிமூவ் பேக்ரவுண்ட் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே செலக்ட் ஆகும். இப்போ ரிமூவ் பேக்ரவுண்ட் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிடும். ரிமூவ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். ஒவ்வொரு டூல்ஸ்க்கும் ஒவ்வொன்று கிராப் டூல்னாவே கிராப் டூலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட். M2னா M2க்கு அதுக்கு தகுந்த மாதிரி பிக்சல் லேயரில் இருக்கிறதுனால நமக்கு தேவையானது ஒரு சில இதுக்கு சேஞ்ச் ஆகும், ஒரு சில இதுக்கு சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா, இப்போ ஃபைல்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபைல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நியூ ஒரு இதை பற்றி ஃபுல்லாகவே பார்த்துருப்போம், அதனால் இதை பற்றி வேண்டாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன், நீங்கள் ஏதாவது இமேஜ் இம்போர்ட் பண்ணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது க்ளோஸ் பண்ணணும். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கண்ட்ரோல் W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது வந்து நோ சேவ் பண்ணுமா சேவ் பண்ண வேணாம் வேண்டியது. நோ கொடுத்தா நோ சேவ் ஆகாது, அவ்வளோதான் முடிஞ்சு. ஆல் எல்லாமே க்ளோஸ் பண்ணணும்னா நீங்கள் கண்ட்ரோல் ஆல்ட் W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். டோட்டலாக இது க்ளோஸ் ஆகிடும். இது வந்து இதை தவிர வேறு ஏதாவது க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கண்ட்ரோல் ஆல்ட் P ப்ரெஸ் பண்ணணும்னா நீங்கள் இது தவிர எல்லாமே க்ளோஸ் ஆகிடும், எல்லா டேப்ஸுமே. இது கோ டு பிரிட்ஜின்ற ஒரு சாஃப்ட்வேருக்கு வந்து கோ பண்ணுறது. இது வந்து சேவ் ஆப்ஷன். இதில் என்ன ஒரு 3 ஃபார்மெட் இருக்குது. JPEG ஃபார்மெட் எக்கானமி அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு PST. நம்ம இப்போ ஒர்க் பண்ண ஃபைலை திரும்ப எடுத்து ஒர்க் பண்ணுறதுக்காக இந்த PST ஃபார்மெட்ன்ற ஒன்று கண்டுபிடிச்சாங்க. இந்த PST ஃபார்மெட்டை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒர்க் பண்ண எல்லா லேயருமே இதில் ஷோ ஆகும். இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்போ அதே டேப் ஓப்பன் பண்ணால் இதில் இருக்கிற எல்லா லேயருமே இருக்கும். ஆனால் JPEGல சேவ் பண்ணிட்டு இந்த டேப் ஓப்பன் பண்ணால் இந்த லேயர்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா, சேவஸ் கொடுக்குறோம். சேவஸ் கொடுத்த உடனே அதில் டிப் ஃபைல்னு ஒன்று இருக்கும். டிப் ஃபைல்ன்றது ஒரு பிரிண்டிங் ஃபார்மேட், லார்ஜ் டாக்குமெண்ட் ஃபார்மேட், இந்த மாதிரி PDF ஃபார்மேட், இந்த 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் வந்து இதில் அவைலபிள் இருக்குது. சேவஸ்லேயும் இருக்குது, சேவஸ்லேயும் இதில் 4 தான் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேவஸ் காப்பி அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் காமிக்குது. ஜிப் ஃபைல் காமிக்குது, JPEG காமிக்குது, JPEGல நிறைய வெரைட்டி காமிக்குது, அப்புறம் PNG காமிக்குது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிப் ஃபைலு, வெப் ஃபைலு, அப்புறம் நிறைய பிட் மேப், இந்த மாதிரி நிறைய ஃபார்மேட் காமிக்குது. ஒவ்வொரு ஃபார்மேட் ஒவ்வொரு ஜானரை பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ, நான் JPEG தான் மொபைல்லையும் சரி வெப்சைட்லையும் சரி எல்லாத்துக்குமே JPEG தான் யூஸ் பண்ணேன். அந்த ஃபார்மேட்டை நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன மேக்ஸிமம் ஹையா, மீடியமா, லோவா, மேக்ஸிமமா எனக்கு என்ன MP வரும் அப்படின்றது இந்த இமேஜ் பேசிக் லைன் ஸ்டாண்டர்ட் ஆப்டிமைஸ் இந்த 3 ஆப்ஷன் இருக்கும். எனக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணிக்கலாம். குவாலிட்டி வந்து 12 தான் ஹையஸ்ட்டு, இந்த 12 கொடுத்துக்கோம். மேட் ஃபினிஷிங் வேணுமா அது எல்லாமே இதில் ஏதோ கஸ்டமைசேஷன் பண்ணால் தான் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா, அந்த இமேஜ் எங்கே சேவ் ஆகிருக்கிறது ஓப்பன் செக்ஷனில் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இங்கே இந்த இமேஜ் தான் சேவ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே இங்கேயே தெரியும். என்ன நம்ம எடுத்த பேக்ரவுண்ட் இமேஜே சேவ் பண்ணியிருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ண இமேஜாக சேவ் பண்ணுவோமே. JPEG கண்ட்ரோல் ஆல்ட் S ப்ரெஸ் பண்ணோடனே நமக்கு இந்த சேவ் ஆப்ஷன் வந்துருச்சு. சேவ் பண்ணிட்டோம். இதுக்கு ஷார்ட்கட் வந்து இங்கே இருக்குது. ஆல்ட் கண்ட்ரோல் S ப்ரெஸ் பண்ணாவே வந்துடும். அதுக்கு அடுத்து இன்வெர்ட்டர். இது வந்து ஒரு நார்மலான ஒரு இன்வெர்ட்டர்ன்றது ஒரு ஷார்ட்கட் தான். இது கிளிக் பண்ணிங்களா ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாமே ஹைட் ஆகிட்டு நீங்கள் இந்த எந்த பேக்ரவுண்ட் இருந்துச்சோ அந்த பேக்ரவுண்ட் டேரெக்டாக வந்துடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி இந்த PST எப்படி ஓப்பன் பண்ணிங்களோ அந்த மாதிரி வந்துடும். ஓகேங்களா, இந்த இன்வெர்ட்டர் கொடுத்தீங்கன்னா
க்ளவுட் மூலிமா இன்வைட் பண்ணி ஏதாவது சேவ் பண்ணணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதை சரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் இன்வைட் பண்ணலாம். ஷேர் ரிவ்யூ அதே தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் குயிக் பிஎன்ஜியை எக்ஸ்போர்ட் பண்ணால் இந்த ஆப்ஷன் மூலிமா பிஎன்ஜி ஃபைல்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பிஎன்ஜி ஃபைல்னால் இந்த மாதிரி தனித்தனியாக பேக்ரவுண்டே இல்லாத ஒரு இமேஜ் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் தாராளமாக. இப்போ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதுனா இது எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா, இந்த பிஎன்ஜியை தனியாக நான் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது வந்து பிஎன்ஜி ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் செக்ஷன் சாரி இது வந்து க்ளவுடுக்கு ஷேர் ஆகுது. இந்த எக்ஸ்போர்ட்டில் குயிக் எக்ஸ்போர்ட்டில் பண்ணோம்னா இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. கண்ட்ரோல் ஓவில் போய்ட்டு கிளிக் பண்ணுவோம். ஏன்னா அந்த இமேஜை காணும். எக்ஸ்போர்ட் ஆச்சா இல்லையா? இங்கே எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு பாருங்கள், பிஎன்ஜி ஃபைல் சரிங்களா, எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. இதுதான் அந்த பிஎன்ஜி ஃபார்மேட் நம்ம இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணது. இந்த மாதிரி எக்ஸ்போர்ட்டர்ஸில் நம்ம என்ன வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பிஎன்ஜி ஃபைல் எதுனாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்குள்ளான வித்து ஸ்கேலு என்ன பிட்டு இது எல்லாமே ஸ்மூத்தஸாக ஹார்ட்னஸாக இது எல்லாமே பிஎன்ஜி ஃபைலாக இல்லை எந்த லேயரை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஜேபகா ஸ்கேன் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது வந்து செர்ச் டு அடோப் ஸ்டாக்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்டு. இந்த அவங்க வெப்சைட் தான் இது. இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாமே ஒரு பெய்டு வெப்சைட் தான். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேஷன்ற செக்ஷனே பெரிய டிஃப்ரெண்ட்டான செக்ஷன். பிடிஎஃப் கிரியேட் பண்ணுறது, ஒரு கண்டென்ட் ஷீட் கிரியேட் பண்ணுறது, இது எல்லாமே டீப்பாக பெருசாக போகும். இதுக்குண்டான ஃபில்டர்ஸ் எல்லாமே இதிலே இருக்கும். ஓகேங்களா, ஸ்கிரிப்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வைஸில் நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணலாம். இப்போ வீடியோலேருந்து ஒரு ஃப்ரேம் எடுக்கணும் அப்படின்னா இது லைக்ல மூலமாக எடுக்கலாம். பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பிரிண்டிங் செக்ஷன் மூலமாக பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்ன சைஸில் வேணால் பிரிண்டிங் மிஷின் ஆட் பண்ணிங்கன்னா நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் இப்போதைக்கு ஆட் பண்ணால் அதை பற்றி ப்ரீஃபாக இதில் பேசலாம். ஓகேங்களா, எடிட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்ன பார்த்தோம்ல அந்த எடிட்டில் இருக்கிறது எல்லாம் இதில் தான் இருக்கும். கட்டு, காப்பி, பேஸ்ட்டு, ஃபில்லு, ஸ்டோக்கு இது எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து எல்லாமே இதில் தான் இருக்கும். எடிட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த ஜட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு இதை வந்து ஒரு மூவ் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணுறோம் பண்ணிட்டு மாதிரி சின்ன கிரியேட் பண்ணி இந்த இடத்துக்கு பேக்கப் எடுத்து இதை ரொம்ப இந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணிட்டேன். ஒர்க் பண்ணுறேன் பேக் வரணும்னா நான் வந்து கண்ட்ரோல் Z பேக்கில் வந்துடலாம். ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருந்தோன்னா அதே மாதிரி வந்து இல்லை நான் திரும்ப ஃப்ரண்ட்டில் போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் Z ப்ரெஸ் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக நான் ஃப்ரண்ட்டில் என்ன மூவ்மெண்ட்லாம் பண்ணணும் அது எல்லாமே 1 by 1 வந்து. இல்லை எனக்கு திரும்ப ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் பேக் வரலாம். கண்ட்ரோல் Z ஆப்ஷன்ஸ் கீழே இருக்குது. டிகர் டு லாஸ்ட்டாக நான் என்ன ஒர்க் பண்ணணும் அதுக்கு வரணும்னா நம்ம ஆல்ட் கண்ட்ரோல் Z ப்ரெஸ் அது வரும். ஓகே, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ஷிஃப்ட் கண்ட்ரோல் F அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டர் செக்ஷன் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணுறேன். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணுறேன். இது பேர் ஃபில்டர் செக்ஷன். இந்த ஃபில்டர் செக்ஷன் எல்லாமே நான் போக பார்ப்போம். ஓகேங்களா, இந்த ஃபில்டரை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன். இதை யூஸ் பண்ணிட்ட உடனே இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபில்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா இப்போ வந்து கண்ட்ரோல் F கொடுத்து இதை வந்து நம்ம குறைக்க முடியும். இதுக்கு ஷார்ட்கட் இது தான். இந்த எடிட் செக்ஷனில் இது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ குறைச்சிட்டேன். என்ன இருந்து இது இப்படி இருந்துச்சு இப்போ குறைச்சிருக்கேன். ஓகே, அப்ளை ஆனதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பாசிட்டி வச்சு நம்ம குறைக்க முடியும். ஓகே, இந்த செட்டிங் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F ப்ரெஸ் வரும். இப்போ இந்த இமேஜ் இருக்குது. இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லேயர் மேலே இப்போ எந்த ஃபோட்டோ எடுத்துருக்கணும் அந்த ஃபோட்டோ இங்கே செலக்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இதை வந்து கிளிக் பண்ணால் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணால் இது ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஓகேங்களா, ஃபுல்லாக செலக்ட் ஆகிருக்கு இல்லையா. இது செலக்ட் பண்ணதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் வேணாலும் கட் கொடுத்துக்கலாம், இல்லை காப்பி வேணாலும் காப்பி கொடுத்துக்கலாம். நம்ம விருப்பம் தான். அதே மாதிரி நம்ம சிஸ்டமில் கண்ட்ரோல் N கொடுத்து இன்னொரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் பேஸ்ட் கண்ட்ரோல் V இதில் கொடுத்தேன். ஸ்பெஷல் பேஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அது என்னன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இமேஜ் வேண்டாம், நமக்கு வேறு ஏதாவது ஒரு இமேஜ் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜ் எடுத்துக்கும். இது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணிக்குவோம். கண்ட்ரோல் E நம்ம செலக்ட் பண்ணி இப்போ டோட்டலாக இதை வந்து செலக்ட் பண்ணி இப்போ கண்ட்ரோல் E கொடுத்தா அந்த இமேஜ் வந்து மெர்ஜ் ஆகிடும். இங்கே மெர்ஜ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேணும். இப்போ கண்ட்ரோல் கிளிக் பண்ணி நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜை நான் காப்பி பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணுறேன். இந்த ரெக்டாங்கிள் டூல் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பாக்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோ உட்காரணும் அப்படின்னா இதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் பிடிச்சி இந்த கட்டம் வந்துச்சுனாவே நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கான ஐக்கான் செலக்ட் பண்ணோடனே இது ஃபுல்லாக லைன் மாதிரியே வருது பார்த்தீங்களா. இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் V ப்ரெஸ் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் V ப்ரெஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஸ்பெஷல் பேஸ்ட்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எப்படின்னா எடிட் செக்ஷனில் இருக்குது. நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள்.
இதிலே நம்ம இந்த மாஸ்க் ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேப்பை வந்து ஆல்டர்னேட் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, கீழே இருக்கிற ரெக்டாங்கிள் வச்சு தான் நம்ம ஆல்டர் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பிளேலிஸ்ட்டில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் வி இந்த ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணுற பாருங்க. செலக்ட் பண்ணிட்டேன் இருக்கும் ஸ்பெஷல் பிளேஸில் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் வி. இப்போ அவுட் சைடு கொடுக்குறேன் அப்படின்னா அவுட் சைடு அதை விட்டு அந்த பாக்ஸை விட்டு எல்லா சைடும் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். இதே ஆப்ஷன்ஸ் தான். பேஸ்டிங்க்கு இது எல்லாமே இருக்குது. அதுக்கு அடுத்து போவோம். இது பேஸ்ட்டு கிளியர். ஏதாவது கிளியர் பண்ணணும்னா நம்ம கிளியர் கொடுக்கலாம். ஸ்பெல்லிங் இப்போ வந்து ஒரு டைப்பிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிளுக்கு போன டெக்ஸ்ட்டில் நம்ம நிறைய டைப் பண்ணியிருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைப்பிங் இருக்கா. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்பிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாண்ட்ஸ் இருக்குது, எக்கச்சக்கமான ஃபாண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கள் வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வேணும். என்ன பண்ணலாம், எடிட்டில் போயிட்டு ஸ்பெல்லிங்கில் நம்ம இப்போ எந்த ஃபாண்ட்டு வேணுனாலும் நம்ம அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டின்றதை வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம எந்த ஃபாண்ட்டு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் குட்டின்றது செலக்ட் ஆகுது ஓகேங்களா ஸ்பெல்லிங்கில். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் டைப் பண்ணுறது. ஓ சாரி, இது வந்து ஸ்பெல்லிங் செக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பெல்லிங் வந்து கரெக்டாக இருக்கா, அந்த சப்ஸ்கிரைபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறாங்க. நீங்கள் எதாவது கிளிக் பண்ணுறீங்களோ அதோட ஸ்பெல்லிங் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுற லேயர்லேயே ஏதாவது ஸ்பெல்லிங் அந்த குட்டிக்கு தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இந்த குட்டின்ற வேர்டு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ லாங்குவேஜில் இல்லை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டி அப்படின்ற மாதிரி கிட்டி அந்த மாதிரி சஜெக்ஷனில் நிறைய வெரைட்டி காமி கிட்டி இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் அது வேணால் நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இதில் செக் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் வேர் டெக்ஸ்ட் ரீப்ளேஸ்மெண்ட் வாட் ஆர் டூயிங் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சப்ஸ்கிரைப்ன்ற வேர்டு ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இருக்குது, அது செலக்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர் ஆர் டூயிங் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா சேஞ்சு அப்படின்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப்னு இந்த இடத்துல வந்து வேர் ஆர் டூயிங் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் இருக்குது அதில் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இது மூலிமா சேஞ்ச். அதுக்கப்புறம் ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஃபில்லுன்ற ஆப்ஷன் என்ன அப்படின்றத இங்கே பார்ப்போம். ஓகேங்களா, இந்த ஃபில்லுன்ற ஆப்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபில் பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ணிட்ட இடத்துல ஃபில்லுன்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் என்ன கலரு இல்லை ஏதோ ஃபில் பண்ணிடும். இந்த இடத்துல பேட்டன்ட் இருக்குது, ஃபோர்க்ரவுண்ட் கலர் இருக்குது, எது வேணாலும் நீங்கள் ஃபில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில் பண்ணி பேட்டன்ட்டு நிறைய வெரைட்டி இருக்குது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டோக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து ஸ்டோக்கில் போய்ட்டு டேரெக்டாக ஒரு பிளாக் கலர் ஸ்டோக் கொடுத்து இன்சைடு இல்லை, இன்சைடுனா உள்ள, இது வந்து சென்டர்னா சென்டர், இது வந்து வெளியேனா அவுட் சைடு. ஓகேங்களா, இதே தான். இப்போ 96 பிக்சல்ஸில் அதை வைக்க முடியும். 250 பிக்சல் வரைக்கும் மேலே வைக்க முடியாது. ஓகேங்களா, ஆனால் இப்போ 96 பிக்சலுக்கு வைக்கிறேன். இப்போ பாருங்க ஒரு பிளாக் கலர் பார்டர் கிரியேட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடுன்னு போது இந்த கார்னர் ஏஜஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. அது என்ன சைடு பாருங்கள் ஸ்டோக் வச்சோம்னா பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு வேளை ஒரு 25 பிக்சல் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் இன்னர் சைடுக்கு பக்காவாக வரும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடிட் செக்ஷனில் ஸ்டோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 பிக்சலோ இல்லை 10 பிக்சல் இந்த மாதிரி ஒரு ஸ்டோக் வைக்கிறேன். இப்போ இன்னர் சைடில் வைக்கிறேன். இன்னர் சைடில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக் வந்து இதாகும், ஒரு பார்டர் மாதிரி கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அவுட்டர் சைடு வச்சிங்கன்னா ஒரு எட்ஜஸ்லாம் கொஞ்சம் ஷார்ப்னஸாக இருக்கும். ஓகேங்களா, அதனால் நம்ம எப்போவுமே இன்னர் சைடே கொடுத்து ஸ்டோக் வச்சுக்கலாம். எல்லா சைடும் ஈவனாக இருக்கும் இந்த ஸ்டோக்ஸ். அப்போ ஒரு சைடு லென்த் அதிகமாக இருக்குது, ஒரு சைடு வித் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த ஆல்டர்னேட் ஆகாமல் எல்லா சைடும் வந்து 96 பிக்சலோ இல்லை 20 பிக்சலோ எவ்வளோ அந்தளவுக்கு ஃபிக்ஸ் கரெக்டாக இருக்குது. ஓகே, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேக்ரவுண்டோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேஸ்ட் பண்ணுறேன், இமேஜே பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த இமேஜ் வந்து இவ்வளோ கீழே சுருக்கிட்டேன். இப்போ எனக்கு பேக்ரவுண்டு எக்ஸாக்ட் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ ப்ரெஸ் பண்ணேன்னா என்ன வேட்டை செலக்ட் ஆகும். நான் அதை தவிர அந்த இமேஜை தவிர வேறு எங்கேயும் கேப் இருக்கோ அது ஃபுல்லாகவே. அது எக்ஸாம்பிளுக்கு இந்த எடிட் ஆப்ஷனில் இங்கே கண்டென்ட் வேர் ஃபில்லுன்னு இருக்கும், இங்கே ரைட் கிளிக் பண்ணாலும் அதே ஆப்ஷன்ஸ். இந்த பேக்ரவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்டாண்ட் பண்ணுது. இப்போ முடியில் இருக்கிற பேக்ரவுண்ட்லாம் எனக்கு தேவையில்லை. இந்த ஷர்ட் இதெல்லாமே வந்து கீழே ட்ராப் டவுன் பண்ணும், அந்த சாரீ இதெல்லாமே. இப்போ ஓகே கொடுத்தோடனே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பேக்ரவுண்ட் ஃபில் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எனக்கு அந்த கேப் இருந்துச்சு, இப்போ அந்த கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா இது மெர்ச் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி விட்டுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் நியூ பேக்ரவுண்டாக கிரியேட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எட்ஜஸ் வந்து கம்மியாக இருக்குது. நான் கிராப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் வருது.
நீங்கள் அது மூலிமா யூஸ் பண்ணிக்கலாம். வேப்பர் டூல், ப்ரிஸ்பெக்டிவ் டூல் எல்லாம் வந்துன்னா ஒரு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வைக்கிறது இதுக்காக யூஸ் பண்ணலாம். ரீஃபார்மேஷன், ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலிங்கு, நீங்கள் இதை வந்து ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுற ஸ்கேலிங்கு, அதுக்கடுத்து ரொட்டேட்டு உங்களுக்கே தெரியும். இந்த ரொட்டேட் ஆப்ஷன்லாம் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே இருக்குது பாருங்கள் ரொட்டேட் ஆப்ஷன். இதெல்லாமே இங்கேயே இருக்குது ஷார்ட்கட்லேயே. ஃப்ளிப் அவுட்டு, ஹரிசண்டலாக, வெர்டிகலாக இதெல்லாமே இதுலேயே இங்கே இருக்குது. அதில் இங்கே இருக்கிறது தான் அங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கை ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் இமேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கை ரீப்ளேஸ் பண்ணணும்னா டேரெக்டாக நீங்கள் இதை கிளிக் பண்ண உடனே அந்த ஸ்கை ரீப்ளேஸ் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஸ்கை வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சிம்பிள் மெத்தட் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேல்யூஸ் இருக்குது. ஃபேட் எந்த அளவுக்கு வேணும் அப்படின்றது எல்லாமே நீங்கள் பிரைட்னஸ் அந்த இமேஜுக்கு தகுந்த மாதிரி பிரைட்னஸ் வச்சுக்கலாம். டெம்பரேச்சரும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ப்ளூ டோன் வேணுமா ப்ளூ டோன், ஈவினிங் டைம்னா எல்லோ டோன் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ லேயராகவும் கிரியேட் பண்ணிக்கலாம். மெர்ஜிட் லேயராகவும் நீங்கள் கிரியேட் பண்ணலாம். உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? ஒரு ஸ்கை ரீப்ளேஸ்மெண்ட். அதுக்கடுத்து ஆங்கிள் பிளண்டிங், ப்ரஷ் டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு ப்ரஷ் வந்து கிரியேட் பண்ணணும், டிஃபைன் பேட்டர்ன் கிரியேட் பண்ணணும். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பிடிஎஃப் கண்ட்ரோல் பண்ணணும். அப்புறம் வந்து ஷார்ட்கட்ஸ் ஏதாவது புதுசாக செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபைல்ஸ் ஏதாவது ஷார்ட்கட்ஸ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர் அசைன்மெண்ட்டு, கலர்ஸ் ஏதாவது சேஞ்ச் கலர் ப்ரொஃபைல்ஸு அப்படின்னா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே மெனு செக்ஷன், டாப் பாரு இது எல்லாமே இருக்குது. ஜென்ரல்னு எக்ஸாம்பிளுக்கு எடுத்தீங்க ஸ்பேஸ் இருக்கும், அது ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். ஃபுல் செக்ஷனில் ஜூம் இன் ஜூம் அவுட் ரீல்ஸ் எல்லாமே. அப்புறம் எவ்வளோ ஃபைல்ஸ் வந்து எவ்வளோ நேரத்துக்குள்ளே ஆட்டோமேட்டிக் பேக்கப் சேவ் ஆகணும், 5-10 மினிட்ஸ் வச்சு வேணா குறைச்சிக்கலாம். குயிக் எக்ஸ்போர்ட்டில் என்ன இமேஜ் ஜேபக் இருக்குமா, ஜிப் ஃபைல் இருக்குமா, எது அடிக்கா நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ரேம் எந்த அளவுக்கு யூஸ் ஆகணும். நீங்கள் ஒரு 32 GB ரேம் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு ஒரு 16 GB ரேம் தான் நீங்கள் ஃபிக்ஸ். கிராஃபிக்ஸ் இருந்தால் அந்த கிராஃபிக்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். இமேஜ் ப்ராசஸிங் ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னா ஃபாஸ்ட்டாக. டிஸ்கை ஸ்க்ராட்ச் டிஸ்க்கு அப்படின்னா ஏதாவது ஒரு டிஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, அந்த ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து அடுத்த டிஸ்கை வந்து செலக்ட் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குது, இந்த டிஸ்க்லேருந்து ஸ்க்ராட்ச் ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். டிக் நீங்கள் ப்ரெஷரோட பாயிண்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கணும். ஓஎஸ் கிரிட்டோட கலரு, ப்ளக்கின்ஸ் என்ன, டைப்பிங்கு, அப்புறம் நியூரல் இன்ஜின் வந்து அவங்களே கொண்டு வந்துட்டாங்க. யூனிஃபைடு டெக்ஸ்ட் இன்ஜின் அப்படின்னு இதில் இல்லைன்னா தமிழ் டைப்பிங்க்கெலாம் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. லத்தீன்ட்டு, ஸ்டேஷன் டைப்பிங் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய. ஓஎஸ் இந்த ப்ரிஃபரன்ஸ் பற்றி பார்த்துருவோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கலர் ப்ரொஃபைல்ஸ்னு ஒரு மோடு இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற கலர் ப்ரொஃபைல் ஆர்ஜிபி தான் எப்பவுமே ரெகுலராக. இங்கே ஆர்ஜிபி 8 பிட்டுன்னு இருக்குது, சிஎம்யூகேசி 8 பிட். இது ஓகே கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்டன் ஆகணும்னா ஃபேட்டன் ஆகிடும். இல்லை ஃபேட்டன்னா மெர்ஜ் பண்ணிக்கிறது எல்லாமே. இல்லைனா மெர்ஜ் பண்ணலன்னா இப்போ வந்து சிஎம்யூகேசியில் 8 பிட்டாக இருக்குது. நீங்கள் வேணால் 16 பிட் வேணால் வச்சு, இல்லை 32 பிட்டும் அவைலபிள் இருக்குது. உங்களோட சைஸை பொறுத்து நீங்கள் வேல்யூஸ் வைக்கிறது. நமக்கு இந்த வேல்யூஸே எனக்கு சரியாக போயிடும், அதனால் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணுறது ஆர்ஜிபி தான். சிஎம்யூகேசி பார்த்தீங்கன்னா பிரிண்டிங்காக யூஸ் பண்ணுவோம். கலரில் மல்டி கலர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிரே கலர் கூட இருக்குது. பேட்டர்ன் கொடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லேயராக மெர்ஜ் ஆகிடும். இப்போ வந்து தனித்தனி செப்பரேட்டான லேயராக இருக்கு இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். அதுக்கடுத்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படின்னும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கும். ஓகேங்களா? இங்கே இருக்கிறது தான் அட்ஜஸ்ட்மெண்ட், சாலிட் லேயர், கிரேடியன்ட், பேட்டர்ன், இந்த ஃபில்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் தான். இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. இதில் இருக்கிறது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்ஸ் தான். எங்கே கிரியேட் பண்ணாலும் இது வந்து இந்த இமேஜுக்குள்ளே கிரியேட் ஆகும். இங்கே வந்து இந்த லேயர் வைஸில் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த கண்ட்ரோல் பிரைட்னஸ் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுறேன். பிரைட்னஸ் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா பிரைட்னஸ் இன்க்ரீஸ், கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ் பாருங்க இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இது எந்த ஃபோட்டோ மேலே, இந்த லேயரில் இந்த ஃபோட்டோ மேலே அப்ளை ஆகுது. ஓகேங்களா? இங்கே இருக்கிறதும் அட்ஜஸ்ட்மெண்ட், இதுவும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், இதுவும் ஒரு வகையான அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரைட்னஸ் வந்து இந்த ஃபோட்டோ மேலே இப்போ திரும்ப நான் வர வைக்கணும்னா ஒரு பேக்கப் வர வச்சு தான் வைக்க முடியும். இல்லை எனக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போடணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் ரைட் கிளிக் பண்ணி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்னு கொடுத்து இதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் கலர்ஸ். இப்போ நான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் என்ன, இதில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் இப்போ இது மேலே அப்ளை பண்ணால் இப்போ எனக்கு இந்த இமேஜ் வந்து பேக்கப் வேணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நியூ இமேஜ் போகும். இந்த நியூ இமேஜில் வந்து இந்த எடுத்துக்கலாம். இந்த இமேஜ் இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து எக்ஸாம்பிளுக்கு வந்து எல்லா கலருமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பார்த்துருக்கோம். லெவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீசெட்ஸ் இருக்குது. இன்க்ரீஸ் கான்ட்ராஸ்ட், இன்க்ரீஸ் ஷேடோஸு, பிரைட்னஸ், டார்க்னஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பிளாக் பாயிண்ட்டு, இது வந்து ஒயிட் பாயிண்ட்டு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரே பாயிண்ட், மிட் டோன்ஸ் அப்படின்னு. இது வந்து பிளாக், இது வந்து மிட் டோனு, இது வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒயிட் பாயிண்ட் அப்படின்னு கிரே கலர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். இதிலே வந்து ஹேரில் தான் நமக்கு கிரே கலர் இருக்கும். ஹேருக்கு நேராக கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒயிட் பேலன்ஸ் வந்து கஷ்டமாக
எல்லோ அடிச்சிருச்சு. ஒயிட் பேலன்ஸ் வந்து அதுக்கு தகுந்த ப்ளூ கலர் வேணும்னா ப்ளூ கலரில் ஒயிட் பேலன்ஸ் வச்சு நம்ம வந்து கலர் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த அலைன்மெண்ட்லாம் இது மூலிமா பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணி நீங்கள் நியூ லேயர்லேருந்து காப்பி பண்ணி வந்து இதில் பேஸ்ட் இன்னொரு லேயர் இல்லையா பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது தேவையே இல்லை அந்த இமேஜ் அப்படின்னா நீங்கள் இது மூலிமா கூட பேஸ்ட் பண்ணலாம். அவங்க விருப்பு தான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் செக்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க்கு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸு, இது பார்த்தீங்கன்னா மிட் டோன்ஸு, இது வந்து ஹைலைட்ஸு, இது வந்து ஒயிட் பாயிண்ட்டு. இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வெரைட்டியில் இருக்கும். இதை நீங்கள் எது வேணாலும் ஷேடோஸ் இன்க்ரீஸ் பண்ணும், ஷேடோஸு, இப்போ மிட் டோன்ஸ் இன்க்ரீஸ் மிட் டோன்ஸு, ஹைலைட்ஸு, ஒயிட் பாயிண்ட், இது வந்து டார்க் பாயிண்ட். டார்க் ஒயிட், இது வந்து மிட் டோன்ஸ். மிட் டோன்ஸ் சொல்லலாம், இல்லைனா கிரே பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம் ஒயிட் பேலன்ஸ்க்காக. நீங்கள் இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது லைட்டாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் இதை வச்சு நீங்கள் வந்து ஷேடோஸ் க்ரியேட் பண்ணலாம். ஷேடோஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஹைலைட்ஸ் குறைக்கணும்னால ஹைலைட்ஸ் குறைச்சி விருப்பம் தான். ப்ரீசெட்ஸ் இருக்குது ஒவ்வொரு இமேஜ். அதுக்கடுத்து பார்ப்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஷர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து கர்வ்ஸ் முன்ன பார்த்தது. இப்போ வந்து எக்ஸ்போஷர் நீங்கள் டிக்ரீஸ் பண்ணாலும் இது கண்ட்ரோல்ஸ் தான். ஒவ்வொன்றுமே உங்களோட கலரோட டோன்ஸ் இன்க்ரீஸ். இதுக்கும் ப்ரீசெட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பாயிண்ட், இது வந்து ஒயிட் பாயிண்ட், இது வந்து கிரே பாயிண்ட். இது கலர் காமா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் கலர் ஏதாவது டார்க்னஸ் பண்ணணும், டார்க்னஸ் செட்டிங்ஸ் தேவையில்ல, அதனால் நான் பேக் வந்துட்டேன். வைப்ரேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. வைப்ரேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா கலரோட கான்ட்ராஸ்ட். ஆனால் சேச்சுரேட்ன்றது இமேஜ் ஃபுல்லாகவே சேச்சுரேட் பண்ணி அது இந்த வேல்யூஸ் வந்து குறைக்கலாம், ஏற்றிக்கலாம். இமேஜுக்கு அந்த குவாலிட்டி வச்சு இதில் யூஸ் அப்படியே வரும். காட்டணுன்றதுக்காக ஓப்பன் பண்ணிக்கலாம். யூவி சேச்சுரேஷன் அதே மாதிரி தான். நீங்கள் செப்பரேட்டாக ஒரு சாரி கலரே இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரியா எல்லோ கலர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த கலரோட சாரி கலரை சேஞ்ச் பண்ண முடியும். எல்லோ கலர் சாரின்றதுனால ஃபேஸ்லேயும் எல்லோ கலர் இருக்கிறதுனால சேஞ்ச் பண்ண முடியும். பிங்க் கலர் சாரியே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இது மெஜந்தா, பிங்க் மெஜந்தா கலரில் தான் செய்கிறோம், ரெட்லேயும் செய்கிறோம். ஓகே, எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். பிங்க் கலர் சரி பிங்க் கலராக இன்னும் பிங்க்காக மாற்றலாம், இல்லை ஆரஞ்சு கலர் மாற்றணுன்னாலும் மாற்றிக்கலாம். ரூபம் தான். நீங்கள் இந்த மாதிரி வந்து சாரீ கலர் சேஞ்ச் பண்ணுறதா. இல்லை எனக்கு வந்து இன்னும் இந்த இமேஜ் வந்து ரொம்ப கான்ட்ராஸ்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து சேச்சுரேஷன் லைட்டிங் கம்மியாக இருக்குது, கம்மி பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணோன்னா மூலியமாக இன்க்ரீஸ். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூவி சேச்சுரேஷன் கலர் பிரைட்னஸ் ஒவ்வொன்றும் இது மேலே தான் அப்ளை ஆகும். இப்போ நீங்கள் ஒரு தனியாக ஒரு லேயர் க்ரியேட் பண்ணி இதில் ஒர்க் பண்ணுறீங்க. இப்போ கலர் பேலன்ஸே ஒன்று க்ரியேட் பண்ணால் இது வந்து ஒரு லேயராக வந்து க்ரியேட் ஆகும். இந்த இமேஜுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆகாது. நீங்கள் வேணும்னா இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணான்னா இதை ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் அவைலபிள் இருக்குது. லேயர் பேனலில் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஆனால் இது மூலிமா டேரெக்டாக ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க, அது பேக் ஒரு சில டைமில் எந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வர முடியும். ஒரு 50க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பேக் வர முடியாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி கலர் பேலன்ஸு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறது பெட்டர் சாய்ஸ். ஓகே, இதில் ட்ராபேக் இருக்குது. பட் அதிகமாக கலர் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நீங்கள் இதிலே அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய கலர் ஒர்க் பண்ணுவேன், ஒவ்வொரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி டேரெக்டாக வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே தான் கைஸ், இதில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொன்றுமே அதே தான். ஒவ்வொரு கலர் ப்ரொஃபைல்ஸும் ஒவ்வொன்று கலர் பேலன்ஸ்ன்னு இருக்குது. இந்த பேலன்ஸ் வந்து ரெட் பக்கம் போவோம், ரெட்டு குறைக்கிறது, ப்ளூ இன்க்ரீஸ் பண்ணும், க்ரீனை குறைக்கும், எல்லோ குறைக்கும்னா இது, ப்ளூ ஏறும் லைட்டாக. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவைலபிள். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பிளாக் அண்ட் ஒயிட் எந்த கலர் அதிகமாக வேணும் வந்து வேலை பண்ணும். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர் டீட்டெயிலாக இருக்குது. ஃபோட்டோ ஃபில்டர், HDR கோடிங், ஷேடோஸ், ஹைலைட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஆட்டோ டியூனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கலரிங், அப்புறம் ஆட்டோ கலர் கான்ட்ராஸ்ட்டு, ஆட்டோ கலரிங். நம்ம இமேஜுக்கு தகுந்த மாதிரி வந்து டியூனிங் பண்ணிக்கணும். ரொட்டேட் பண்ணுறதுக்கு 180 டிகிரியில் ரொட்டேட் பண்ணணும். டாக்குமெண்ட்டே ரொட்டேட் ஆன்டி கிளாக் வைஸில், அதுலேயே ஆன்டி கிளாக் வைஸ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இமேஜ் சைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இமேஜ் சைஸ் ஏதாவது கஸ்டம் பண்ணணும். இப்போ ஒரு 15 எனக்கு 10 இன்ச்சஸ் இமேஜ் சைஸ் கஸ்டம் பண்ணி இந்த மாதிரி சைஸை வந்து பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணி குறைக்கிறது வந்து அப்படி இல்லை. இந்த கேன்வா மூலிமா வந்து சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டாப் சைடில் வந்து குறைக்கணும் அப்படின்னா கீழே பாட்டமில் கிளிக் பண்ணிட்டு டாப் சைடில் எத்தனை இன்ச்சு குறைக்கணும் அத்தனை இன்ச்சு. 15 இன்ச்சு இருக்கா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சு தான் 12 கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கீழே ட்ராக் பண்ணதுனால எனக்கு மேலேருந்து குறையும். ஓகேங்களா, சரி சைடில் குறைஞ்சிச்சு. கேன்வாவில்
பாட்டமில் வித்து இது ஹைட்டு, நம்ம ஹைட்டை தான் குறைக்கணும். சாரி, வித்தை குறைச்சிட்டேன். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 12 மாற்றிட்டேன் பாட்டமில். குறைச்சிச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைஸை வந்து ரீசைஸ் பண்ணுறதுக்காக இந்த ரீசைஸ் யூஸ் பண்ணலாம். கேன்வாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அலைன்மெண்ட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். இமேஜில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இமேஜ் ரீசைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரீசைஸ் பண்ணிடலாம். இப்போ 15 இன்ச்சு இருக்குது அப்படின்னா எனக்கு 10 இன்ச்சுக்கு வேணும்னா நீங்கள் 10 இன்ச்சுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சின்னதாகவும். அப்படி இல்லைன்னா இமேஜ் கேன்வாஸ் சைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வித்து வந்து குறைக்கணும். இப்போ மேலே இருக்கிற டாப்பில் ஹைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டில் குறைக்கணுமா, இப்போ எனக்கு 14 இன்ச்சு இருக்கா, நான் வந்து பார்த்தீங்கன்னா இதே குறைக்கிறேன் பாருங்கள். ஒரு 12 இன்ச்சாக குறைச்சேன் அப்படின்னா இப்போ வந்து சென்டராக குறையும். இப்போ சென்டராக ஜூம் அவுட் ஆகும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எனக்கு பாட்டம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கீழேருந்து குறையணும். இப்போ எப்படின்னா வச்சுக்கோங்க, மேலே இருக்கிற கேப் வந்து குறையணும் அப்படின்னா நம்ம கீழே ட்ராக் பண்ணணும். கீழே குறையணும் அப்படின்னா மேலே ட்ராக் பண்ணணும். எந்த பக்கம் இமேஜ் நவுறணுமோ அது வந்து இந்த பக்கம் தான் இமேஜ் நவுறணும். அப்படிங்கும்போது ஓகே கொடுத்தா மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நவுந்துக்குச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்டரும் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரீசைஸும் பண்ணலாம். இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கிராப் டூலுக்கு, ட்ரிம் டூலுக்கு, டூப்ளிகேட் லேயர் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் டூப்ளிகேட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாக்குமெண்ட்டே டூப்ளிகேட் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து லேயர் செக்ஷன். லேயர் செக்ஷனில் நிறைய நியூ லேயர் க்ரியேட் பண்ணலாம். அந்த லேயர் செக்ஷன்றது லேயர் டேபை பொறுத்த வரைக்கும் தான். டெக்ஸ்ட் எத்தனை இருக்குது, இமேஜ் எத்தனை இருக்குது, கலர் ப்ரொஃபைல்ஸ் எத்தனை இருக்குது, டைப்போகிராஃபி எதுவுமே நம்ம டைப்பிங் எதுவுமே ஆப்ஷன். இதில் வந்து டைப்பிங் ஆப்ஷன்ஸ்னு கிளிக் பண்ணி எத்தனை டைப்பிங் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே தனித்தனியாக ஷோ ஆகும். கிராஃப்ட் எத்தனை இருக்குது, ரெக்டாங்கிள் டூல், ரெக்டாங்கிள் பாக்ஸ் மாதிரி ஏதாவது போட்டிருக்கீங்களா, அந்த பாக்ஸ் எத்தனை இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா. எக்ஸாம்பிளுக்கு இதில் ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணோம், அதனால் அது இருக்கா. அதை பாருங்கள், ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் ஒன்று இருக்குது. அதில் என்ன கலர் ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோன்றது எல்லாமே இங்கேயே ஷோ ஆகும். இதிலே ஷோ ஆகுது என்னென்ன ஃபீச்சர், கர்வ்ஸு, லெவல்ஸு, பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். இதை ஆன் பண்ணி நம்ம ஒவ்வொன்றும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான் லேயர் செக்ஷன். லேயர் செக்ஷனை ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணி Ctrl+Shift+N ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகிடும். இது கலரும் செட் பண்ணி நியூன்னு கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணாலும் கிளிக் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிற எல்லா லேயரையும் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணோம் அப்படின்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே குரூப் ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே குரூப்னு அந்த குரூப்பை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தோம்னா இது எல்லாமே ஒரு குரூப் ஆகிடும். குரூப் மட்டும் தான் க்ரியேட் பண்ணுது. அந்த குரூப் ஃபுல்லாக அந்த ஃபோட்டோ எல்லாமே சேஞ்ச் ஆகலை. இப்போ இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு இந்த குரூப்பில் தூக்கி போட்டோம்னா ஆட்டோமேட்டிக் குரூப்பில் இதையும் போடலாம். இல்லைனா குரூப் ஃப்ரம் லேயர்ன்றதையும் கிளிக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை ஃபுல்லாக லேயரில் போய்ட்டு குரூப் ஃப்ரம் லேயர் அவ்வளோ எல்லாமே ஒரு குரூப்பில் போட்டாச்சு. இப்போ டெலீட் கொடுத்தீங்கன்னா குரூப் டெலீட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா குரூப் ஒன்லி டெலீட் பண்ணுமா இல்லை ஃபைல் எல்லாமே டெலீட் பண்ணுமா ஆப்ஷன் கேட்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இதில் அவைலபிள் லேயர் ஆப்ஷனில். லேயருக்கு ஸ்டைல்ஸ் அண்ட் பிளெண்டிங் ஆப்ஷன் தனியாக இருக்குது செக்ஷன்ஸ். இது ஃபுல்லாக வந்து ப்ரீஃபாக ஒரு ஸ்டோக் கொடுக்குறது, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு எப்படி லைட்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது இதில். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த லேயர் இருக்குது அப்படின்னா இந்த சின்ன லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன லேயர் எனக்கு பிடிக்கல, நான் டெலீட் பண்ணணும்னா லேயர் செக்ஷன் வந்து டெலீட் பண்ணி. இப்போ இந்த இமேஜ் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு இமேஜ் இருக்குது, மேலே வந்து இன்னொரு இமேஜ் இருக்குது அப்படின்னா இந்த இமேஜ் எனக்கு ஒரு டூப்ளிகேட் எடுக்கணும் அப்படின்னா இதிலே வந்து டூப்ளிகேட் லேயர் கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். இந்த லேயருக்கு ரீநேம் பண்ணோம் அப்படின்னா அந்த நேம் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் வந்து 1 2 3 இந்த மாதிரி ஏதாவது ரீநேம் நேம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குயிக் எக்ஸ்போர்ட். இந்த குயிக் எக்ஸ்போர்ட்ன்றது லேயர் வைஸில் இப்போ இந்த இமேஜ் மட்டும் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு இந்த பொண்ணு மாப்பிளை மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாமே குயிக் எக்ஸ்போர்ட்டில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் அதே எக்ஸ்போர்ட். ஓகே, ஜேபாக்காக இருக்கட்டும், ஃபைலாக இருக்கட்டும், பிஎன்ஜிஆர் இந்த மாதிரி 3 ஆப்ஷனும் எக்ஸ்போர்ட். ஸ்டைல்ஸ் பிளெண்டிங் ஆப்ஷன் ஒரு செக்ஷனை பொறுத்து டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு இமேஜோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோ. சேனல் பேர் எடுத்துக்கோ. இதை டபுள் கிளிக் பண்ணால் இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் ஒர்க் பண்ணாகும். அப்படி இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி இங்கே பிளெண்டிங் ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா இந்த டைப்பிங் மெத்தடில் லேயர் ஆப்ஷனில் வந்து இங்கே வந்து ஸ்டைல்ஸில் பிளெண்டிங் ஆப்ஷனும் ஓகே. அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஸ்டோக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்னு சொல்லுவாங்க. இப்போ பார்டர் வந்து நீங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம், கலர் வேணாலும். அவுட்புட்டு இன்சைடு அவுட்புட்டு இந்த மாதிரி ஸ்டோக் வேணாலும் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நிழல் வேணும், கிராப் ஷேடோ அப்படின்னு அது க்ரியேட் பண்ணலாம். கலர் வேறு ஏதாவது சேஞ்ச்
இதுக்கு சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அளவுக்கு இது வைக்கணும், ஸ்ட்ரோக் வைக்கணும் அப்படின்னு பாயிண்ட்ஸ் எல்லாம் பாயிண்ட். இதுக்கு வந்து ஒரு கட்சி கலர் வைக்கிறேன் அப்படின்னா இங்கே வந்து இன்னர் ஸ்ட்ரோக்கு, ஷேடோஸ் இது எல்லாமே அங்கே இருக்கிறது தான். ட்ராப் ஷேடோ இருக்கும் நம்ம ஆல்ரெடி. இன்னர் ஷேடோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ கிரியேட் ஆகும். டெக்ஸ்ட்டு நெல் மாதிரி கிரியேட் ஆகுது. அதுக்காக இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் என்னன்னு முதல்ல பார்த்துருவோமே. ஒப்பாசிட்டின்றது எந்த அளவுக்கு அந்த டெக்ஸ்ட் தெளிவாக தெரியணுன்றது. ஃபில் ஆப்பாசிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இது மேலே கலர்ஸ் வந்து ஃபில் ஆகணும். ஆர்ஜிபி ரெட்டு, க்ரீன், ப்ளூ இது வந்து எந்த அளவுக்கு ஃபில் ஆகணும் அப்படின்னு இதில் இருக்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பாயிண்ட்டு, இது வந்து ஒயிட் பாயிண்ட்டு, சென்டர் கிரே பாயிண்ட் அப்படின்வாங்க. இது ரெண்டுமே டார்க் அண்ட் ஒயிட் மட்டும் தான் இருக்கும். இதை வச்சு மேனேஜ் பண்ணி லேயர் மட்டும் டெக்ஸ்டாக இருக்கட்டும், இமேஜாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இது பொருந்தும். இதில் வந்து கிரேடியன்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கிரேடியன்ட் ஆப்ஷன் இங்கேயே இந்த டூல்லேயே இருந்திருக்கும், இங்கேயும் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி கலர்ஸ் வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் வரும். ஆனால் பட் இந்த கலர் ஓவரில் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும். என்ன கலர் வேணாலும் உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நிறைய கலர்ஸ் எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த இமேஜுக்கு வந்து அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். வேணாலும் இப்போ நான் ஒரு பொலிட்டிக்கல் கலர் க்ரியேட் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து வேணால் நேஷ்னல் ஃப்ளாக் க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து சேவ் பண்ணணும். நியூ கஸ்டம்ஸாக இதை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணணும்னா இந்த நியூவை கிளிக் பண்ணி இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக க்ரியேட் பண்ணிக்கலாம். அதை வந்து அடிக்கடி ஃப்ளாக் க்ரியேட் பண்ணியாச்சு. இது என்ன மெத்தட், ஸ்மூத்தில் இருக்கணுமா, லீனியரில் இருக்கணுமா, இல்லை என்ன மெத்தட் செலக்ட், அளவுக்கு ஷார்ப்பாக இருக்கணும், அளவுக்கு கேப் இருக்கணும், இது எல்லாமே இங்கே கண்ட்ரோல் பண்ணலாம். அதோட கண்ட்ரோல்ஸ் எந்த டிகிரியில் இருக்கணும் அப்படின்றது எல்லாமே இதில் இருக்கும். 90 டிகிரி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம கிரேடியன் கலரில் வந்து பொலிட்டிக்கல் கலர், கட்சி கொடி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தான். பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி தான். அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் இங்கே இருந்துச்சு பார்த்தீங்களா, இதே தான். இந்த ஃபோட்டோவுக்கு மட்டும் ஒரு பிரைட்னஸ் நம்மளுக்கு கலர் லெவல்ஸ் ஏதாவது இன்க்ரீஸ் பண்ணோம் அதனால க்ரியேட் பண்ணிட்டு அதை மட்டும் இது வந்து ஒரு கஸ்டம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர். இதை ஹைட் பண்ணால் பிரைட்னஸ் போயிடும். இமேஜ் மேலே மட்டும் வேணும், கப்புள் மேலே அந்த கப்புள் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்கள் கப்புள் மேலே மட்டும் ட்ராக் பண்ணலாம். கப்புள் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது மேலே மட்டும் அப்ளை பண்ணலாம். கப்புள் மேலே மட்டும் அப்ளை ஆகுது பார்த்தீங்களா. இது வந்து கிளிப்பிங் மாஸ்க்னு வாங்க. Ctrl+Shift இதோட ஷார்ட்கட் இங்கே இருக்கும். லேயர் ஆப்ஷன் ஆல்ட் கண்ட்ரோல். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில ஏரியாவில் மட்டும் எனக்கு ப்ரஷ் நீங்கள் எந்தெந்த இடத்துல எனக்கு வந்து லைட்டிங் தெரியக்கூடாதோ அதை மட்டும் இரேஸும் பண்ண முடியும். மாஸ்க் ஆப்ஷன் மூலியம் மாஸ்கில் இரேஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, மேலே ஃபேஸில் மட்டும் லைட்டிங் எரியுது தெரியுதுங்களா. ஓகே கேஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் மாஸ்க் அப்படின்னு ஏதாவது ஒரு மாஸ்க் கிரியேட் பண்ணணும். அதுக்கு ஆப்ஷன் வந்து இந்த மாஸ்க் ஒரு மாஸ்க் மேலே நீங்கள் என்னன்னாலும் பண்ணலாம். அந்த மாஸ்க் தான் உங்களுக்கு ஓகே கேஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் பண்ணுறது, ரீசைஸ் பண்ணுறது, இமேஜ் ஆப்ஜெக்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் டைப் பேட்டர்ன் இமேஜ் அப்படின்னா டோட்டலாக மெர்ஜ் பண்ணணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கொடுத்தீங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் லேயர், இந்த மாதிரி ஹைட் லேயர், டெலீட்டு, இந்த நிறைய ஆப்ஷன்ஸ், கிரேடியன்ட், பேட்டர்ன் ஃபில் பண்ணி சாலிட் கலர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும், பேக்கில் போகணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபோட்டோ கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் அதெல்லாம் ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் கீழே ஷிஃப்ட்டு கண்ட்ரோல் பிடிச்சி டாப்பில் வரும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் பிடிச்சி ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணால் கீழே டவுனில் வரும். ஓகே, இதே சேம் மெத்தட் தான். இதுக்கு ஷார்ட்கட் இங்கே இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் இருக்குது. இதை டைப்பிங் பேனில் பொறுத்த வரைக்கும் கேரக்டர்ஸ் அப்படி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் டைப்பிங் டூல்லேயே ஓரளவுக்கு பார்த்துருப்போம். அலைன்மெண்ட் வித்து இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிலே ஸ்டைல்ஸ் எப்படி கொடுக்குறதுன்னு அது செலக்ட் ஆப்ஷன் அப்படி செலக்ட் ஆப்ஷனாக கண்ட்ரோல் கொடுத்தோம் எல்லாமே செலக்ட் லேயரிங்
ஒரு லேயரை செலக்ட் பண்ணி இந்த ஒரு லேயரை மட்டும் எனக்கு செலக்ட் கண்ட்ரோல் ஆல்ட்னா இப்போ எல்லாத்தையும் செலக்ட் லேயருக்குள்ளே மட்டும் செலக்ட் கண்ட்ரோல் டி கொடுத்தோம் கண்ட்ரோல் ஏ கொடுத்தா ஆல் செலக்ட் செலக்ட்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் டி கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் செலக்ட் ஆகும் ஆப்ஷனு கண்ட்ரோல் ஆல் கொடுத்தோம் கண்ட்ரோல் ஆல்ட் ஏ கொடுத்தோம் எல்லா லேயரையும் செலக்ட் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்தா ஷார்ட்கட்ஸ் எல்லாமே இருக்கும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே இமேஜ் இருக்குன்னு எல்லா லேயரையும் ஹைட் பண்ணிடுறோம் ஃபோட்டோ தான் ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கட் பண்ணோம்னா நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் செலக்டில் சப்ஜெக்ட் கொடுத்தோம் ஆட்டோமேட்டிக் இதை மட்டும் கண்ட்ரோல் ஃபெதர் கொடுக்கணும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் F6 தான் வந்துடும் இல்லைன்னா மாடிஃபைடில் செலக்டில் மாடிஃபைடில் ஃபெதரில் கொடுத்தோம் F6 2 ஃபெதர் கொடுத்து கண்ட்ரோல் ஜே கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேக்ரவுண்ட் வந்து கட் ஆகிடுச்சு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் தனியாக ஃப்ரண்ட்டில் அந்த இமேஜ் இந்த மாதிரி ஆப்ஷனும் செலக்ட் ஆப்ஷன் இருக்குது குயிக் மாஸ்க் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் இந்த எல்லாமே இது கலர் செலக்ட் கலரை மட்டும் எந்தெந்த கலரை செலக்ட் அந்த கலரை மட்டும் ஆப்ஷன் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஆப்ஷன் வேறு இமேஜ் எடுத்துரும் இமேஜை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கான்ட்ராஸ்டான இமேஜ் கொஞ்சம் ரெட் ஏறி இருக்க மாதிரி லைட் இதில் ரீசெண்டாக யூஸ் பண்ண என்ன ஃபில்டரோ அதை வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது ஸ்மார்ட்டாக ஃபில்டர் பண்ணிக்கணும் அப்படின்னா எப்படின்னா இது மேலே எந்த ஃபில்டர் அப்ளை பண்ணாலும் இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக இருக்கும் இமேஜுக்கு எந்த குவாலிட்டியும் அடி வாங்காது ஆனால் பட் இதை கிளிக் பண்ணோம்னா டேரெக்டாக அந்த பழைய இமேஜ் ஏதோ அதுக்கு வந்து ஓப்பன் ஆகும் ஃபார்மேட்டில் வந்து ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறது நியூரல் ஃபில்டர்னு ஒரு ஃபில்டர் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வந்து இம்ப்ளிமெண்ட் டேரெக்டாக யூஸ் வேணுன்றவங்க அதையும் யூஸ் அதுக்கு எடுத்து போகும் தேவையில்லை ஏன் இந்த நியூரல் டேப் ஓப்பன்லேயே தான் ஹோம் பட்டன் இருக்கா அதுக்கப்புறம் ஆங்கிள் அடாப்டிவ் இந்த ஆங்கிளில் வேணாலும் அந்த ஆங்கிள் வச்சு கேமரா ரா பற்றி பார்ப்போம் கேமரா ரான்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் இது வந்து ஒரு பெரிய டாபிக் இதை எக்ஸ்பிளைன் ஒரு 1 hour எக்ஸ்பிளைன் அதில் இருக்கிற மாதிரி தான் எக்ஸ்போஷர் லைட்டிங்ஸுக்கு ஹைலி கான்ட்ராஸ்ட்டு இல்லை ஷேடோஸ் குறைச்சி நீங்கள் எக்ஸ்போஷர் குவாலிட்டின்னு இருக்கும் ஷேடோஸ் இங்கே ஒயிட் வேணா ஒயிட் இன்க்ரீஸ் பண்ண பிளாக் ஆப்ஷன் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஒயிட் பேலன்ஸ் வந்து நீங்கள் மேனுவலாக கிரே கலர் பார்த்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த பிக் ஐக்கான கிளிக் கிரே கலர் ஹேரில் இருக்கும் வந்து கிரே கலர்ஸ் ப்ளூயிஷாக டோன் ப்ளூ கலராக கிடைக்கும்னு எல்லா இடமும் கிரே கலர் இல்லாத இடமா கிரே தான் நினைக்கிறேன் இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறது கிரே தான் இல்லை அப்படின்னா வார்மாக இருக்கா நம்ம மேனுவலாக கண்ட்ரோல் வைப்ரேஷன் வேணும் சாச்சுரேஷன் வேணும் டெக்ஸ்சர் வேணும் அப்படி டிலே டெக்ஸ்சரும் ஏற்றி கிளாரிட்டி வேணுனாலும் கிளாரிட்டி நாய்ஸ் வேணும் நாய்ஸ் எதுவும் இருக்காது அப்படின்னா இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸு லைட்டு டார்க்கு ஷேடோ இந்த ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குது இங்கே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷேடோஸு இங்கே இருக்குது வந்து மிட் டோன்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ஸு இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு இங்கே இருக்கிறது வந்து டார்க்கு லாஸ்ட்டாக இருக்குது 3 பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷேடோஸ் ஹைலைட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோஸ் மிட் டோன்ஸ் ஹைலைட்ஸ் மிக்சர் கலர் மிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கலர் மிக்சரை பொறுத்து வேலை கலரில் ஒரு சேச்சுரேஷன் லூமினாஸ் சேச்சுரேஷன் பாயிண்ட் தான் இது ஒரு கலர் மிக்சர் தான்
ரெட் கலர் இருக்குது பார்த்தீங்களா க்ளவுஸ், இதை நீங்கள் கலர் வேறு கலர் சேஞ்ச் பண்ணி இது மூலிமா கலர் யூவியில் சேச்சுரேட்டில் இமேஜோட கான்ட்ராஸ்ட் அதிகம் இல்லை சாரியோட கலர் இன்க்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்ல லுக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜை கொண்டு போக முடியும். இது வந்து கலர் கிரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே ஐஎஸ்ஓ எவ்வளோ, என்ன லென்ஸு, என்ன எஃப் பாயிண்டில் எடுத்திருக்காங்க, அட்ரஸ் ஸ்பீடு மேலே ஷோ ஆகும். இது வந்து கலர் கிரேட் ஆப்ஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா மிட் டோன்ஸ் இன்க்ரீஸ், டோன்ஸ் இன்க்ரீஸ், ஷேடோஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் பண்ணி அது என்ன கலர் வேவில் இருக்கணும் செலக்ட் பண்ணலாம். ஹைலைட்ஸும் அதே. அது கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ் க்ரியேட் பண்ணணும். இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து ஷார்ப்னஸ் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒயிட் பேலன்ஸ் பாயிண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிங்கன்னா அன்டிக் பண்ணிடுங்க. அது யூஸ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஷார்ப்னஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஷார்ப்னஸ் டி நாய்ஸ் கொடுக்குறதா இருந்தாலும் டி நாய்ஸ், கலர் நாய்ஸ் வேணும் கலர் நாய்ஸ். கேமராவை பொறுத்தவரைக்கும் பேசிகிட்டே போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய ப்ரீசெட்ஸ் இருக்குது. பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. செட்ஸும் நிறைய இருக்குது. பாப்அப்பில் இந்த மாதிரி பீட்டுக்கு தனித்தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டீப்ஸ்க்கு இதுக்கு ஆரஞ்சு ஸ்டோன் தனித்தனி. இப்போதைக்கு நமக்கு எதுவும் வேணாம். இப்போதைக்கு நம்ம மேனுவலாக கரெக்ஷன் பண்ணது வேவ் ஃபார்ம் இங்கேயே காமிக்கும். நம்ம ரெட் எது, க்ரீன் எது, ப்ளூ எது, இது மாதிரி தனித்தனியாக காமிக்கும் ஆர்ஜிபியில். ஓகே பண்ணிடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் வந்து கலர் ஃபில்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணுற ஃபில்டர் இந்த மாதிரி போர்ட்ரேட், நாச் வேர், நிறைய டோபாஸ் இந்த மாதிரி ஃபில்டர் வெரைட்டியும் இருக்குது. வேணும் எனக்கு கமெண்ட் லிங்க் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இதில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு ஃபில்டர்ஸ் தான். லென்ஸ் கரெக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது, லிக்விஷன் ஆப்ஷன் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த லிக்விஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸும் இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண் வந்து ரொம்ப ஓப்பனாக இருக்குது, கண்ணை வந்து சுருக்கணும் அப்படி ரொம்ப பெருசு பண்ணணும் அப்படின்னாலும் பெருசு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ். இந்த மாதிரி கண்ணை வந்து ஐஸை வந்து ஓப்பன் ஆர் க்ளோஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. வாயிலேருந்து வந்து இது இன்னும் கொஞ்சம் அதிகம் சுருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி ஃபேஸோட ஆங்கிள் வந்து ரொம்ப அகலமாக இருக்குது அப்படின்னா டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆப்ஷன்ஸ். லிக்விஃபை அப்படின்ற ஆப்ஷனில் இருக்குது. என்ன இருந்துச்சு இது வந்து இப்போ நம்ம கரெக்ட் பண்ண பிறகு அந்த மாதிரி ஆல்டரும் பண்ண முடியும். ஒவ்வொரு இமேஜ் விஷன் பாயிண்ட் அப் இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய வெரைட்டியில் ஒவ்வொரு பாயிண்ட்ஸுமே ஒவ்வொரு ஃபில்டர்ஸை க்ரியேட் பண்ணும், ஒவ்வொரு டெக்ஸ்சரை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? இதை பற்றி டீப்பாக பார்க்கணுன்னா நம்ம கோர்ஸை வச்சு பாருங்கள். அதில் இன்னும் டீப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் ஜூம் இன் இருக்குது, ஜூம் அவுட் இருக்குது, ஃபிட் ஸ்க்ரீனுக்கு இது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு செட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவல் பாயிண்ட் பிரிண்டிங் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும் குவாலிட்டி அப்படின்றது. ஆக்சுவல் பிக்சல் பிரிண்ட் சைஸ் எதுவோ அந்த பிரிண்ட். ரூலர்ஸ் அப்படின்வாங்க. ரூலர்ஸ்ன்றது கண்ட்ரோல் ஆர்ட் வரும். இங்கே வந்து சைஸில் பிக்சலில் இருக்கா, இன்ச்சஸ் எல்லாமே நாமளே பார்க்கலாம். கிளிக் பண்ணால் இன்ச்சஸ். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கைட்லைனும் கொண்டு வரலாம். இந்த சைஸ்க்கு வச்சு நீங்கள் இந்த மாதிரி இன்ச்சஸ்ல இப்போ 2 வச்சு ஒர்க் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா லாக் பண்ண லாக்கு கிளியர் கொடுத்தா கிளியர் ஆகிடும். ஆப்ஷன்ஸ் ப்ளக்இன் ஏதாவது நீங்கள் டிஃபால்ட்டாக ஏதாவது இன்ஸ்டால் வேறு எக்ஸ்டர்னல் ப்ளக்இன் வேறு சாஃப்ட்வேர்லேருந்து ஒரு ப்ளக்இன் அது கொண்டு வரும். வர ப்ளக்இன் வேறு, இதில் வர ப்ளக்இன். இதில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு செட்டிங்ஸும் ஒவ்வொரு இது தான். இவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ண செட்டிங்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ ஆப்ஷன்ஸ் இங்கே மேலே இருக்க ஆப்ஷன்ஸ். டூல் பார்ன்றது இங்கே சைடில் இருக்கிற டூல் பாரு. இந்த கண்டென்ட் பார்ன்றது டாஸ்க் பார்க்கு வந்து இங்கே கீழே இருந்துச்சு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யும். லேயர் ஆப்ஷன்றது இதுதான் அந்த லேயர். ஒவ்வொரு அடுக்காக ஒவ்வொன்றா நம்ம வச்சு ஒர்க் பண்ணிட்டு போகிறது தான். சரிங்க, மாதிரி அடுக்கடுக்காக ஒவ்வொரு லேயராக வச்சு நம்ம ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு அடுக்காக ஒவ்வொரு டைப்போகிராஃபி, கலர் ப்ரொஃபைல், நிறைய வெரைட்டி கலர் செலக்ட் சேஞ்ச் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஏதாவது கிரியேட் பண்ணணும். ஒயிட் அண்ட் பிளாக்ஸ் கலர் ப்ரொஃபைல் வைக்கணும். இது எல்லாமே பெஸ்ட்டான ஒரு கலர் ப்ரொஃபைல். இந்த விண்டோஸில் ஒவ்வொன்றா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு டூலாக வரும். ஓரளவுக்கு நான் அந்த ஃபோட்டோஷாப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து கோர்ஸில் கவர் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபோட்டோஷாப்பில் இன்னும் நான் ஒரு சில விஷயங்களை விட்டுட்டதை ஏதாவது சொல்லாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதை பற்றி
கேட்டால் ஒரு வீடியோவாக கூட பப்ளிஷ் பண்ணுவோம். பார்ட் 3 கூட பப்ளிஷ் பண்ணலாம். நான் இது 1 ஹவரில் முடிக்கணும்னு தான் நினச்சேன். பட் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். பாய் கேஸ். அடுத்து ப்ரீமியர் ப்ரோ டுட்டோரியலில் பார்க்கலாம். பாய். இப்போ திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை kutitech.com. இந்த kutitech.comல ஃபோட்டோஷாப்லேயோ பெய்ட் கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஃபரில் 799 போயிட்டு இருக்கு. அந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பற்றி ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இப்போ இந்த கோர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இதில் கவர் பண்ண முடியாத டாபிக்ஸ் எல்லாமே, ஒரு சில டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த பேக்கேஜை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் ஃபைல்ஸும் கிடைக்கும். ஆல்பம் டிசைனிங் டெம்ப்ளேட் ஃபைல்ஸ், ஃப்ளக் டிசைன் டெம்ப்ளேட் ஃபைல்ஸ், இன்விடேஷன் டெம்ப்ளேட் ஃபைல்ஸ், அப்புறம் ஃபாண்ட்ஸ் கலெக்ஷன், பிளக்கின்ஸோட சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீயாகவே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம் அந்த பேக்கேஜ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? இதுக்கு வந்து 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட்டட் வீடியோஸ் எல்லாமே வந்து பப்ளிஷ் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கிளாஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணலாம். அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஹவர்ஸ் இருக்கும். நீங்கள் பொறுமையாக என்னால் வாட்ச் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்காங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓகே கைஸ், அடுத்து என்ன கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம்? இப்போ ப்ரீமியர் ப்ரோ பண்ணலாமா, டாவன்சி ரிசால்வ் பண்ணலாமான்றது சொல்லுங்கள். அப்படி இல்லை இல்லுஸ்ட்ரேட்டர் பண்ணுங்க அப்படின்னாலும் இல்லுஸ்ட்ரேட்டரும் பண்ணுறேன். நீங்கள் கேட்குற கோர்ஸ் வந்து நான் கிரியேட் பண்ணி உங்களுக்காக வந்து நம்ம யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.